தேவியை நமக. ஓகே. अथ प्रथमोऽध्यायः ॐ सर्वचैतन्यरूपां ताम् आद्यां विद्यां च धीमहि बुद्धिं या नः प्रचोदयात्. ஸோ இங்கே வந்து நம்ம காயத்ரி மாதிரி இருக்குல்ல? ஆமாம், புத்திமியான பிரச்சோதயாத்துன்னு முதலே தேவி காயத்ரி மாதிரி எடுத்துக்க வேண்டியதான். இதை ஒரு புத்தியை தீட்சணம் பண்ணுறதுன்னா அவள் தான் இல்லையா? அங்கே வந்து சூரியனை சொல்கிறோம் காயத்ரியில், இங்கே தேவியை சொல்கிறோம், அவ்வளோதான். ஸோ சர்வ சைத்தன்ய ரூபா, உள்ளுக்குள்ளே எல்லாரும் உட்காந்து சேத்தனை பண்ணிட்டு இருக்காளே, ஆட்டி வச்சுட்டு இருக்காளே மகாமாயா. ஸோ சைத்தன்ய ரூபா, முள்ளுக்குள்ளேருந்து சேத்தனம் பண்ண வைக்கக்கூடிய ரூபியாக இருக்கக்கூடியவள். ஆத்யாம், எல்லாருக்கும் மூத்தவள். அதாவது பகவான் நாராயணனா அவளுடைய சக்தி, அவருடைய சக்தி தானே இந்த தேவி. ஸோ ஆத்யாம், ஆத்யான இந்த மாயா, யோக மாயா தேவி. வித்யாம், ஸோ பிரம்ம வித்யன்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அந்த பிரம்ம வித்யா ரூபிணி, அந்த ரூபமுடைய அந்த தேவியை. தீமகி, தீமகினால தியானம் பண்ணுறோம். ஸோ முதல்ல தேவியை தியானம் பண்ணிட்டு ஆரம்பிக்கிறது. புத்திம் யா நக பிரச்சோதயாத்து. ஸோ இதெல்லாம் புரியணுமே, புரியறதுக்கு இந்த புத்தியை தீட்டி தரட்டும். நக பிரச்சோதயாத்துனா புத்தியை தீட்டுற, எப்படி தீபத்தை நம்ம திரிய தூண்டுற மாதிரி நம்மளுடைய புத்தியை அந்த தேவியாகப்பட்டவள் தூண்டி விடட்டும். शौनक उवाच सूत सूत महाभाग धन्यो असि पुरुषर्षभ यद् अधीताः त्वया सम्यक् पुराण संहिताः शुभाः. ஒரு நிமிஷம். அப்போது சவுனக ரிஷி வந்து இப்போ கேள்வி கேட்குறார். இங்கே வந்து நம்ம அந்த ஜென்மாத்தியசே ஏதோ அன்வயாத்துனால அப்படி ரொம்ப டஃப்பான ஸ்லோகமெல்லாம் கிடையாது, ரொம்ப ஸ்மூத்தாக ஈஸியாக நம்மளுக்கு புரியிற மாதிரி தேவியோட பாகவதம். ஸோ சூத்த மகாபாகா இப்போ நைமிஷாரண்யத்தை தான் இந்த கதையை ஆரம்பிக்கிறது. எல்லாமே அங்கே நைமிஷாரண்யத்துக்கு அப்பேற்பட்ட விசேஷம் அது. நைமிஷாரண்ய க்ஷேத்திரம் வந்து ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் சூத்த மகாபாக, ஸோ சூதரே, சூத பௌராணிகரே, கதை சொல்கிறவர். ஸோ அந்த கதை சொல்கிறவரை கூப்பிட்றா, அந்த சூதரை உட்காத்தி வச்சுருக்கா. மகாபாகியமுடையவரே, தன்யோசி புருஷர்ஷபகா, நீங்கள் ரொம்ப தன்யமானவர். ஏன்னா வியாசரே புராண இதிகாசம் சொல்கிறதுக்கு சூதரை அப்பாயின்மெண்ட்டார். எப்போ வேதத்தெல்லாம் 4 பிரித்து 4 பேர் கொடுத்தாரோ, சரி புராண இதிகாசம் பாக்கி இருக்கா, அதுக்கு ஒரு ஒருத்தர் கூப்பிட்டார். ரோமஹர்ஷனருங்கிற அவர் தான் பௌராணிகர் தான் முதல் ஆள். அப்புறம் அவருடைய வம்சாவழிகள். ஸோ அந்த சூத பௌராணிகர்கள்னு அவளுக்கு பேர், ஏன்னா புராணத்தை சொல்கிறதுனால. ஸோ நீங்கள் ரொம்ப புண்ணியம் பண்ணினவர்கள். ஸோ புருஷ ரிஷப எது அதீதாக துவயா, நீங்கள் படிச்சிருக்கேன். இந்த புராணம் சொல்கிறதெல்லாம் எப்படிங்கிறதெல்லாம் புராணங்கள்லாம் ரொம்ப டீப்பாக படிச்சிருக்கேன். அதீதாகனா படித்திருக்கிறீர்கள். சம்யக், நன்னா. புராண சம்ஹிதாக சுபாக, புராணங்களும் சம்ஹிதைகள் தான் சொல்லப்படுது. வேதத்தையும் நம்ம சம்ஹிதைகளாக தான் பிரிக்கிறோம். ஸோ வேத சம்ஹிதைகள் மாதிரி புராண சம்ஹிதைகள் இருக்குது. அந்த புராணங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் 18 புராணம் மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் வேறு புராணங்கள்லாம் இருக்குது. முக்கியமாக 18 புராணங்கள் வியாசம் பண்ணது. ஸோ அதை நீங்கள் நன்னா படிச்சிருக்கேள், ரொம்ப தன்யரானவர்கள் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் சவுனக ரிஷி. புருஷ ரிஷபன புருஷ காளையே, அதாவது ரொம்ப பெரியவாளை அப்படி ரிஷபம் யூதப்பா அப்படிலாம் கூப்பிடுவான். அந்த புருஷ யானையே அப்படி அப்படி அந்த மாதிரி ஒரு பேர் எல்லாருக்குமே. ஆஞ்சநேயர் ராமாயணத்தில் நிறைய வரும் இதெல்லாம், புருஷ ரிஷபெல்லாம். कृष्णेन मुनिना अनग कथितानि सुदिव्यानि पठितानि त्वया अनग. ஸோ 18 புராணங்களை கிருஷ்ணர்னு 3 பேருக்கு பேருண்டு. யாரெல்லாம்ப்பா? கிருஷ்ணருக்கு ஒன்று, அப்புறம் யமுனுக்கு வந்து கிருஷ்ணான்னு பேரு, திரௌபதிக்கு கிருஷ்ணான்னு பேரு. திரௌபதிக்கு கிருஷ்ணா, அது நான் சொல்றது கிருஷ்ணகானே 3 பேருக்கு. கிருஷ்ணா கேட்டேன். கிருஷ்ணகா அப்படின்னே 3 பேர். அர்ஜுனனுக்கு கிருஷ்ணா, கிருஷ்ணருக்கு கிருஷ்ணர், அப்படி 3 பேர்.
ஸோ கிருஷ்ணேன ஸோ வியாசர் இந்த இடத்துல வியாசரில் கதை சொல்லிருக்கார். ஸோ வியாசரால் ஏற்றப்பட்ட 18 புராணங்களையும் முனினா அனகம்னு அந்த குற்றமற்ற முனிவரால் ஏற்றப்பட்ட அந்த 18 புராணங்களை கதிதானி சூதிவ்யானி. ஸோ நீங்கள் அவர் சொல்லி கேட்டிருக்கீர்கள். வியாசரே அவர் இயற்றிய புஸ்தகத்தை அவர் மூலமாகவே நீங்கள் கேட்டிருக்கீர்கள். கதிதானி சூதிவ்யானி, திவ்யமான 18 புராணங்கள் எல்லாமே. ஸோ படிதானி துவயா அனக, நீங்களும் குற்றமற்றவர், அப்போ குற்றமில்லாத உங்களோட இதனால நீங்களும் அவர்கிட்ட இருந்தே அந்த இதெல்லாம் படிச்சிருக்கீர்கள் 18 புராணங்களையும். அஷ்டாதச புராணானி கிருஷ்ணேன முனினா அனக கதிதானி சுதிவ்யானி படிதானி त्वया अनग पञ्चलक्षणयुक्तानि सहस्रा सरहस्यानि मानद त्वया ज्ञातानि सर्वाणि व्यासात् सत्यवती सुताम्. ஸோ நம்ம சுதாத் ஓகே நம்ம வந்து பாகவதம் வந்து 10 லட்சணத்தோடு கூடியதுன்னு படித்தோம். பாகவதம் படிக்கிற வச்சா புராணத்துக்கு எத்தனை லட்சணம்னா 10 லட்சணம்ட்டு. ஸோ இங்கே அது 5ஆக சுருக்கிவிட்டான். எல்லாம் ஆக மொத்தம் எல்லாம் ஒன்று தான், அது உள்ளுக்குள்ளே இன்டர்லிங்கடாக இருக்கும், அவ்வளோதான். இதை பஞ்சுன்னு 5 ஹெட்டிங்காக கொடுத்துட்டான். 5 லட்சணங்கள் உடையது புராணம். ஸோ பஞ்சலக்ஷண யுக்தானி ச ரகசியானி, எல்லாம் ரகசியம்னு எல்லாம் பெரியவாளோட கதை, மனுவோட சரித்திரமெல்லாம் சொல்ல போகிறது, எப்படி சிருஷ்டி உண்டாகிறதுன்னு சொல்ல போகிறது, அதெல்லாம் தானே லட்சணம். புராணத்தோட லட்சணமே சர்க்கத்தை பற்றி சொல்லி பகவான் எப்படி கிரியேட் பண்ணார், அதுக்கப்புறம் பிரம்மா அதை எப்படி விஸ்தரிச்சார். ஸோ சர்க்கம் விசர்க்கம், மனுவோடு கிரியேஷனு, அப்புறம் மனுக்களோட சரித்திரம், இதெல்லாம் சொல்லக்கூடியது. அதனால ரொம்ப ரகசியமானது. ஸோ அந்த 5 லட்சணங்களோடு சேர்ந்தது. மானதன்னு கௌரவம் உடையவரேன்னு அர்த்தம். மானத மற்றவாளுக்கும் கௌரவம் கொடுக்கக்கூடியவர், அதனால மானதான்னு கூப்பிட்றாருங்க. ஸோ ரகசியத்தோடு கூடிய அந்த 18 புராணங்களையும் நீங்கள் படிச்சிருக்கேள். தொயா ஞாத்தானி, நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். சர்வாணி, எல்லா 18 புராணம் 5 லட்சணங்கள் எப்படின்னு எல்லாம் தெரிஞ்சு உங்களுக்கு. வியாசாத் சத்தியவதி சுதாத், அதுவும் நேராக இல்லை ஃப்ரம் த ஹார்ஸஸ் மவுத்துன்னு சொல்லுவா இல்லையா, நேராக அவருடைய வாயிலிருந்தே யார் அந்த புராணங்களை பண்ணினாலோ அந்த அவர் வாயிலிருந்தே கேட்டுருக்கிறது எவ்வளோ பெரிய விசேஷம். ஸோ சத்தியவதி சுதன் பராசரருக்கும் சத்தியவதிக்கும் பிறந்தவர் வியாசர். அதனால் சத்தியவதியோட பிள்ளைகிட்ட நீங்கள் கத்திட்டு இருக்கேள். अस्माकं पुण्ययोगेन प्राप्तः त्वं क्षेत्रम् उत्तमं दिव्यं विश्वसनं पुण्यं कलिदोष विवर्जितम्. ஸோ அஸ்மாக்கம் புண்ணிய யோகேனா, நாங்கள் ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கோம். உங்களோட வாயிலிருந்து அந்த கதையை கேட்கறதுக்கு ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கோம் நாங்கள். புண்ணிய யோகேன பிராப்தகா துவம், அதனால தான் நீங்கள் இங்கே வந்திருக்கேன் கதை சொல்கிறதுக்குன்னு இந்த நைமிஷாரணத்தில் வந்திருக்கேன். க்ஷேத்திரம் உத்தமமான இந்த இடம், இந்த நைமிஷாரணத்துக்கு வந்திருக்கேன். திவ்யம் விஸ்வசனம்னு நம்பிக்கையோடு, திவ்யமானது விஸ்வசனம்னு நம்பிக்கைக்குரியது, புண்ணியம் கலிதோஷ வர்ஜிதம். ஸோ இந்த தேவி இப்படி சொல்கிறா, உங்களுக்கு இந்த பலன் கிடைக்கும்னு சொன்னால் நிச்சயமாக நடக்கும். அப்படி நம்பிக்கைக்குரிய புராணங்கள், எல்லா புராணங்களுக்குமே நமக்கு நல்லது சொல்லக்கூடிய ஒரு தன்மை உண்டு. ஸோ அப்படி நம்பிக்கைக்குரிய திவ்யமான இந்த புராணங்கள் புண்ணியம் கலிதோஷ விவர்ஜிதம், கலியில் எந்த தோஷமே அண்டாது. இந்த மாதிரி புராணங்களை கேட்குறோச்சே கலிதோஷ விவர்ஜிதம், வர்ஜனமானதுன்னு நீக்கப்பட்டது. கலியில் ஏற்படக்கூடிய தோஷங்களை நீக்கக்கூடிய புராணங்கள். समाजो अयं मुनीनां हि श्रोतकामः अस्ति पुण्यदां पुराणसंहितां सूत ब्रूहि त्वं नः समाहितः. சமாஜம்னாலே கூட்டம், ஒரு ஹாலு, எல்லோரும் சமாஜம், இந்த சொசைட்டி அப்படி மொத்தமாக. ஸோ அப்படி சமாஜ அயம், இப்போ நாங்கள்லாம் முனிவர்கள்லாம் சத்திரியாகத்தில் உட்காந்துருக்கோம். அப்போ எங்களோட ஒரு கூட்டமாக நாங்கள் உட்காந்துருக்கோம், உங்களோட கதை கேட்குறதுக்கு ஆசையாக இருக்கும். ஹி ஸ்ரோத்துகாமோ அஸ்தி புண்ணியதான், புண்ணியமான புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய இந்த கதையை கேட்கறதுல நாங்கள் ரொம்ப விருப்பத்தோடு இருக்கோம். ஸ்ரோத்துகாமகன்னு காதை தீட்டின்னு கேட்டுன்னு இருக்கோம் நாங்கள். சொல்லுங்க நீங்கள். ஸோ புராண சம்ஹிதாம் சூதா, இது ஒரு புராண சம்ஹிதை. ஸோ இந்த தேவி பாகவதம். ஸோ ப்ரூஹி தொம் நக சமாகிதக, நாங்கள் ஒருமுகப்பட்ட மனதோடு கேட்க ரெடியாக இருக்கோம், அதனால நீங்கள் அதை சொல்லுங்கள்.
भव सर्वज्ञ तापत्रय विवर्जितः कथयाद्य महाभाग पुराणं ब्रह्म संहितम्. ஸோ தீர்காயுகு பவா, இங்கே பவான்னு சொன்னால் வர்பு, உங்களுக்கு நீண்ட ஆயுசு இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ உங்களுக்கு நீண்ட ஆயுசு இருக்கட்டும், சர்வஜ எல்லாம் அறிந்தவரே, தாபத்ரய விவர்ஜிதக, உங்களுக்கு இந்த 3 முத்தாபங்கள், தாபத்ரயங்கிறது இங்கே ஆத்தியாத்மிகம், ஆதி பௌதிகம், அதி தெய்வீகம். ஸோ இப்படி 3 தாபங்கள் இருக்குது நமக்கு. நம்மளால் ஏற்படுத்தி கொடுக்க கஷ்டங்கள், இது சுனாமி மாதிரி பௌதிகத்தினால் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், நம்மளுடைய கர்மத்தினால தெய்வங்கள் நம்மளுக்கு கொடுக்குற கஷ்டங்கள். ஸோ இந்த மாதிரி 3மே உங்களுக்கு கிடையாது. ஏன்னா இவர் கதையை சொல்லிகிட்டே இருக்கிறது, தேவி கதையும் பாகவத கதையெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கிறதுனால இவருக்கே அது கஷ்டம். அதனால் உங்களுக்கு 3 தாபமுமே கிடையாது. கதையாத்திய மகாபாக, நீங்கள் சொல்லுங்க, மகாபாகியமுடைய எங்களுக்கு சொல்லுங்க அந்த புராணம். பிரம்ம சம்மிதம், அதான் பிரம்மத்தை எங்களுக்கு கொண்டு கொடுத்துரும் கையில், அப்படியே உள்ளங்கை நெல்லிக்கனி போல் அந்த பிரம்மத்தை நம்மளுக்கு கொண்டு தந்துடும். அந்த அப்பேற்பட்ட அத்தியாத்ம வித்தையோடு கூடிய புராணங்கள். ஸோ அந்த அத்தியாத்ம பிரம்மன்னு சொல்லும்போது அத்தியாத்மமான அந்த பிரம்மத்தை குறிக்கிறது. ஸோ அந்த பிரம்மத்தை எங்களுக்கு அதை பிரதிபாதகம் பண்ணிடும், எங்களுக்கு அதை கொண்டு தந்துடும். அப்பேற்பட்ட அந்த புராணத்தை சொல்லுங்கோ. அடுத்ததுல செகண்ட் பாதத்துல ஸ்வாத அவிசக்ஷனாவா மேம்? கரெக்ட். ஸ்வாத அபிஷக்ஷனா கரெக்ட். ஏன்னா நம்ம இதுல இல்ல மேம், ஆமா யூடியூப்ல ஸ்ரோத்ர இந்திரிய யுதாஹ சூத நராஹ ஸ்வாத அபிஷக்ஷனாஹ ந ஷுன்வந்தி புராணானி வஞ்சிதா விதிநாஹிதே. ஸோ ஸ்ரோத்ர இந்திரிய யுதாக, நாங்கள் காது நல்லா தீட்டின்னு இருக்கோம், எங்களுக்கு காது இந்திரியம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ ஸ்ரோத்ரேந்திரியம் இருக்குது, காது ஒரு இந்திரியம் இல்லையா, கண்ணு காது மூக்குன்னு சொல்லும்போது எங்களுக்கு காது ரொம்ப இப்போ ஸ்ட்ராங்காக இருக்குது, அதோடு கூட நாங்கள் ரெடியாக இருக்கோம். நீங்கள் சூத போராடிக்கிறே. நராகா சுவாது அவிச்சக்ஷனாகா, அதாவது நாக்குக்கு அடிமையாகிறவா காதோடு சுகத்தை அறியாதவர்கள் தான் நாக்குக்கு அடிமையாக. அதாவது என்ன திருக்குறளில் ஏதோ ஒரு இதில் அந்த மாதிரி காதுக்கு தான் மெயினான சுவை. அது பகவானோட கதையை கேட்குற அந்த சுவை இல்லாட்டன்னு தான் அந்த நாக்குக்கு. அதான் அவர் சொல்கிறார், சுவாத அவிச்சக்ஷனாக, காது இந்திரியத்தோடு ஒரு சுகத்தை அறியாதவர்கள், அதோட டேஸ்ட்டு, சுவாதுனா டேஸ்ட்டு, அதை அறியாதவர்களாக நாக்கு கடிமையாவா, நாக்குக்கு எதாவது சுகம் கிடைக்குமான்னு பார்ப்பாவா. ஸோ ந ஷுன்வந்தி புராணானி, அவள் கதை கேட்க மாட்டா, அவள் நாக்கு எதாவது கிடைக்குமா, திங்கிறதுக்கு எதாவது கிடைக்குமா பார்த்துட்டு இருப்பாள். ஸோ புராணங்களை கேட்க மாட்டார்கள். வஞ்சிதாக, அவர்கள்லாம் விதியால், விதிங்கிறது பிரம்மான்னு எடுத்துக்கலாம், பிரம்மாவால் பிறக்கும் போதே அவளுடைய கர்ம பலத்தால் அவர்கள் வஞ்சிக்கப்பட்டவர்கள், இந்த கதையை கேட்குறவங்களோட சாமர்த்தியம் இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லலாம். இல்லை அவளுடைய தலைவிதி, அதனால அவர்கள் வஞ்சிக்கப்பட்டு இந்த கதை கேட்குற இன்ட்ரெஸ்ட் இல்லை. षड्रसैः प्रतिपद्यते तथा श्रोत्र इन्द्रिय आह्लादः वचोभिः सूतियां स्मृतः. ஸோ ஜிஹ்வாங்கிறது நாக்குங்கிற இந்திரியத்துக்கு ஆஹ்லாதம், அதில் ஆனந்தம், என்ன திங்கலாங்கிறதுல ஒரு ஆனந்தம் இருக்கிறவாளுக்கு. ஷட்ரசைக்கு 6 ரசங்கள் இருக்கு இல்லையா, நாக்குக்கு 6 ரசத்தை கொடுக்குறோம் இல்லையா. ஸோ அந்த 6 ரசத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய பிரதிபத்தியதே அந்த ஜிஹ்வா இந்திரியம் அதெல்லாம் அடையிறது, ரொம்ப ஹாப்பியாக 6 ரசத்தையும் அனுபவிக்கிறது அந்த நாக்குங்கிற இந்திரியம். அதே மாதிரி ஸ்ரோத்ரேந்திரிய ஆஹ்லாதக வச்சோபிகி, அதாவது வாக்குகள், அதுவும் எப்படிப்பட்டவர்களோட வாக்கு, சூதியாம், நல்ல அறிவுள்ளவர்கள் சொல்லக்கூடிய அந்த வாக்குகளினால அந்த ஸ்ரோத்ர இந்திரியம் ஆனந்தப்படுறது. இந்த நாக்கு 6 ரசத்தில் ஹாப்பியாகிறது, காதுங்கிற இந்திரியம் நல்லோர்களோட வாக்குக்கு அடிமையாகிறது, அது காதில் கேட்கறது. ஸ்மிருதகன இவ்வாறு சொல்லப்படுகிறது. श्रोत्राः पणिनः कामं मुह्यन्ति हि नभो गुणैः सकर्णा एन शृण्वन्ति ते अपि अकर्णाः कथं न च.
நபோ குணம் என்னது? ஸோ அஸ்ரோத்ராக பணினக, காதில்லாத பாம்பு. பணின படத்தை உடையது, அதனால பாம்பு. ஸோ பாம்பு என்னவது காதே கிடையாது. ஆனால் கூட மகுடி சத்தத்துக்கு ஆடுறதா இல்லையா? அது மோகம் அடைகிறதா இல்லையா? காதுக்கு ரொம்ப அடிமையாகிறதா இல்லையா? காதுங்கிற இந்திரியத்தில் மோகம் அடைஞ்சு அப்படியே அதை ரசிக்கிறதா இல்லையா? அது ஸோ காமம் முஹ்யந்திஹி நபோ குணைஹி, அந்த மகுடி சத்தத்தினால அது ரொம்ப ஹாப்பியாகிறது. அந்த பாம்பு காதுங்கிற இந்திரியமே இல்லை இதுக்கு. அப்படி இருக்கும்போது நாங்கள்லாம் காதோடு இருக்கோம், எங்களுக்கு காதுங்கிற இந்திரியம் வேறு இருக்குது. ஸோ சகர்ணாகா, காதை உடையவர்கள். ஏன் ந சுன்வந்தி, அப்படி இருந்தும் அந்த கதை கேட்கலை. ஸோ தே அப்பி அகர்ணாகா கதம்னச்சா, அப்போது அவளை சொல்ல முடியாத நம்ம, இவளுக்கு காது எங்கே இருக்குது, இவளுக்கு காதே கிடையாது அப்படின்னு சொல்லலாமே நீ கேட்குறான். அதாவது காது இல்லாத பாம்பு, அஸ்ரோத்ராக, காதே இல்லை அதுக்கு பாம்புக்கு. அது நபோகுணைகி காமமுஹ்யந்தி, நபோகுணம் சப்தம், அது மகுடி சத்தத்தில். இப்போ மகுடி வாசிச்சதுனாலே பாம்பு அப்படியே ஒரு அடக்கி வச்சுடுவான், அவன் போட்டிக்குள்ளே கொண்டு தள்ளி விடுவான். ஸோ அது கூட காதால் அந்த மகுடி சத்தத்தை கேட்குறதே, காதே இல்லாதது கூட அதுகளுக்கு சென்ஸ் எல்லாமே நாக்கு தானே, அந்த இதை வச்சு தான் எல்லாமே அறியும் அதுகள். ஸோ அப்படி அது மாதிரி அதுகளே மோகப்படுறது, காதில்லாத பிராணிகள் கூட ஒரு சத்தத்துக்கு இதாகுது. அப்படி இருக்கும்போது காதுள்ளவர்கள் கர்ணாகா, காதை உடையவர்கள். ஸோ அப்படி உடையவர்கள் அப்போது அவள் கதை கேட்கலை. ஏன்னா சுன்வந்தி, இந்த பாகவத கதை முதலியவர்களை கேட்கலைன்னா தே அப்பி அகர்ணாகா, காது இல்லாதவர்கள். அகர்ணாகனா காது இல்லாதவர்கள், கர்ணாகனா காது உடையவர்கள். ஸோ அவர்களை அவள் காது இல்லாதவர்கள் என்று சொல்ல முடியாதா என்ன? அப்படி தான் சொல்லணும், காதே கிடையாது வாழ்க்குன்னு சொல்லணும். अतः सर्वे द्विजाः सौम्य श्रोतुकामाः समाहिताः वर्तन्ते नैमिषारण्ये क्षेत्रे कलिभय अर्दिताः. ஸோ சர்வே துஜாகா, அத்தகனா ஆகவே நாங்கள் எல்லா பிராமணோத்தவர்களும் இங்கே உட்காண்டிருக்கோம். எல்லாம் சத்திரையாகத்தில் நடுவில் கேப்பு, அதில் உட்காண்டிருக்கோம். சௌமியமானவரே, அதாவது சுமுகமாக இருக்கக்கூடியவர், குளிர்ச்சி தன்மையோடு அந்த மாதிரி இருக்கக்கூடியவர் சௌமியன். சோமத்திலேருந்து வருது, சோமன்கிற சந்திரன்லேருந்து வரக்கூடிய குணம் சௌமிய குணம். ஸோ அப்படி குளிர்ச்சியாக இருக்கக்கூடியவாள் சௌமியன் அப்படி சொல்லுவோம். ஸ்ரோதுகாமாக சமாஹிதாக, கேட்கறதுக்கு ஆசையாக இருக்கும் கதையை. அப்புறம் சமாஹிதமாக இருக்கணும்னு ஒருமுகப்பட்ட மனத்தோடு இருக்கும், அப்படி கேட்கணுங்கிற இதுலேயே ஒரே ஒன் டைரக்ஷன் இருக்கோம் நாங்கள். ஸோ வர்த்தந்தே நைமிஷாரண்யே க்ஷேத்ரே. ஸோ நாங்கள்லாம் இங்கே நைமிஷாரண்யத்தில் உட்காந்துருக்கோம். எதுக்கு? கலிபய அர்த்திதாக, கலிகாலத்தில் வேறு எந்த க்ஷேத்திரமும் சேமமாக இல்லைன்னு ஒரு பயத்தினால இந்த நைமிஷாரண்யத்தில் உட்காண்டிருக்கோம். கலிபயா, ஏன்னா கலிகாலத்தில் முதல்லலாம் நிறைய அசுரர்கள்லாம் ஆண்டிருக்காங்க. கயாசுரன்லாம் கயா க்ஷேத்திரத்துக்கு போகிறோமே, அங்கே யார் ஆண்டா? கயன்கிற அசுரனே ஆண்டிருக்கான், ராஜாவாக இருந்திருக்கான். ஸோ அந்த கயாசுரனா பூமியிலேயே நிறைய அசுரர்கள் இருக்கா, வெறும் ரசாத்தலத்தில் தான் அசுரர்கள் இருந்தாங்கிறது கிடையாது. ஸோ அதனால எல்லா அசுரர்களுக்கு பயந்து நைமிஷாரண்யத்தில் போய் உட்காண்டா அது பிரம்மா சொன்னார். அந்த கதையை பின்னாடி வரும் அது. அடுத்ததுல கால அதிவாகனம்னு படிக்கிறோமா எப்படி மேம்? கரெக்ட், கால அதிவாகனம் தான். ஓகே. ஏன கேன உபாயேன கால அதிவாகனம் ஸ்மிருதம் யசனைஹி இஹ மூர்கானாம் புதானாம் சாஸ்திர சிந்தனைஹி. ஸோ கால அதிவாகனம் அது கேன அபி உபாயன இல்லை, கேனாபி உபாயன. ஸோ கால அதிவாகனம்னா காலத்தை கழிக்கிறது, டு ஸ்பெண்ட் டைம், எப்படியோ பொழுது கழிக்கிறது. ஸோ பொழுது கழிக்கிறதுக்கு எனக்கேனாபி உபாயம், ஏதோ ஒரு உபாயத்தினால என்னத்தையா பண்ண தூங்கி கூட கழிச்சுப்பா. ஒரே தூங்கியே டே எல்லாம் கழிச்சாலும் முடிஞ்சு போச்சு. ஸோ அப்படி வெசனைகி இக மூர்க்கானம், மூர்க்கர்கள் எப்படி கழிப்பா? இதை ஏதோ கவலைப்பட்டுட்டே இருப்பாள். அவளுக்கு நல்ல சிந்தனையே கிடையாது, என்னத்தையாவது இல்லாத கவலை இல்லையேன்னு கூட கவலைப்படுவா சிலுவன். ஸோ அப்படி ஒரு கவலைப்பட்டுட்டே மூர்க்கர்கள்லாம் நேரத்தை காலத்தை பொழுதுபோக்குறதுக்கு ஏதாவது ஒரு உபாயம் பண்ணிட்டு இருப்பா. ஆனால் புதானாம்,
நல்ல புத்திசாலிகள் என்ன பண்ணுவான், சாஸ்திர சிந்தனைகி கால அதிவாகனம் ஸ்மிருதம். அவள் வந்து சாஸ்திரத்தை பற்றி எண்ணி அந்த விதி என்ன சொல்லிருக்கு, நம்ம சாஸ்திரம் என்ன சொல்கிறது, இப்படிங்கிற சிந்தனையில் தான் காலத்தை கழிப்பார்கள் என்று ஸ்மரிக்கப்படுகிறது, என்று நினைக்கப்படுகிறது, என்று சொல்லப்படுகிறது. அவ்வளோதான். शास्त्राणि अपि विचित्राणि जल्पवादयुतानि च विदण्डाचलयुक्तानि गर्वामर्षकराणि च. அந்த நடுவில் லைன் படிக்கல, திரிவிதானி புராணானி, அதை படிச்சிருங்க. இல்லை படிங்க. 3 நாளையும் படிச்சிருங்க, 4லையும் படிங்க. ஓகே மேம். சாஸ்திராணி அபி விசித்ராணி ஜல்பவாதயுதானி ச த்ரிவிதானி புராணானி சாஸ்திராணி விவிதானி ச விதண்டாச்சலயுக்தானி கர்வாமர்ஷகராணி ச நானா அர்த்தவாதயுக்தானி ஹேதுமந்தி ப்ருஹந்தி ச. ஸோ இந்த இது தர்க்கம்னு சொல்ல மாட்டல, தர்க்கவாதம் பண்ணுறது, அதாவது ஒரு ஐ வாண்ட் டு எஸ்டாப்ளிஷ் சம் ஃபேக்ட் அப்படின்னு சொன்னால் ஒருத்தர் என்ன பண்ணுவாள், நார்மலாக வாதம்னு சொல்லுவாள். வாதம் பண்ணுறது, இன்னொருத்தர் கூட வாதம் பண்ணி நான் சொல்கிறது ரைட்டு இல்லை நீ சொல்கிறது ரைட்டு நான் ஒத்துக்கணும். ஸோ அது சில பேர் வந்து ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக வாதம் பண்ணுவாள். அவள் சொல்கிறது நல்லதுன்னு எடுத்துக்கிற ஒரு இது இருக்கும். அது வந்து தர்க்கம் பண்ணுறது ஜல்பவாதம்னு பேர், ஜல்பம் அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் என்ன பண்ணுவாள், விதண்டாவாதம் பண்ணுவாள். எப்போ தான் பண்ணுறதா ரைட்டு, நீ சொல்கிறது எதையுமே நான் ஒத்துக்க மாட்டேன், அது விதண்டாவாதம். அது அவருக்கு வந்து ஒரு குறிக்கோளும் கிடையாது, புரிஞ்சுக்கணும் நம்ம என்ன சாஸ்திரம் சொல்கிறது புரிஞ்சுக்கணுங்கிறது கிடையாது, அது விதண்டாவாதம். அதுக்கப்புறம் அர்த்தவாதம்னு சொல்கிறது பலவிதமான இந்த விஷயங்களை பற்றி ரொம்ப எக்ஸ்ட்ராவாக ரொம்ப சொல்கிறது, அதுவும் தேவையில்லை. அர்த்தவாதங்கள் எல்லாமே அவாய்டு பண்ண வேண்டியது. ஒரு தர்க்கம் பண்ணுறோச்சே கரெக்டான டு தி பாயிண்ட் டு தி ஃபேக்ட் சொல்லணும். அதை சும்மா ரொம்ப டீட்டெயிலாக போகிறதெல்லாம் அர்த்தவாதம்னு பேர். தேவையில்லாத விஷயங்களை பற்றி பேசுகிறது அர்த்தவாதம். இந்த மாதிரி வாதங்கள்லாம் நிறைய தர்க்கவாதம் இந்த மாதிரி வாதங்கள் எல்லாம் இருக்குது. இது நம்ம நாராயணத்துலேயும் படிச்சிருக்கோம் இல்லையா, சங்கரெல்லாம் பண்ணுறோம், லாஸ்ட்டில் வருது. சாஸ்திராணி அப்படி விசித்திராணி, சாஸ்திரத்தை பற்றி சிந்தனை பண்ணிகிட்டே இருப்பாவா யார், இந்த புத்திசாலிகள். அப்போ அவள் யோசிப்பா, விசித்திரமாக இருக்கே இந்த சாஸ்திரத்தில் இந்த தர்க்கவாதத்தை பற்றி சொல்கிறது, விதண்டாவாதத்தை பற்றி சொல்கிறது. ஸோ ஜல்பவாத யுதானிச்ச திரிவிதானி புராணானி, அது மாதிரி புராணங்கள் வந்து 3ஆக பிரிக்கிறா. காந்தா சம்ஹிதைம்பா, அதாவது சிங்கார ரசத்தை பற்றி சொல்லக்கூடியதெல்லாம் காந்தா சம்ஹிதைங்கிற ஹெட்டிங்கில் வரும். அப்புறம் இந்த அட்வைஸ் பண்ணுறதெல்லாம் அந்த மாதிரி அது உயர்ந்த ஒரு சம்ஹிதையாக வரும். இப்படி 3 விதமாக பிரிக்கிறா புராணங்களை. ஆனால் சாஸ்திராணி விவிதானிச்ச, சாஸ்திரங்களும் பல விதமாக இருக்குது. ஒவ்வொரு தர்க்க கடைசியில் பார்த்தா உபனிஷதம் வந்துடுது. சாஸ்திரம் தர்மசாஸ்திரம் பலதும் சொல்கிறது, சாஸ்திரம் தர்மசாஸ்திரமும் அதுக்கு தான் வருது. ஸோ அந்த தர்மசாஸ்திரம் எல்லாமே இப்போ சொல்லும்போது நிறைய விதவிதமாக இருக்குது நம்மளுடைய சாஸ்திரங்கள். விதண்டா சலயுக்தானி, அதான் வஞ்சகமாக உள்ளது விதண்டாவாதம். இன்னொருத்தன் சொல்கிறத நான் எதுவுமே ஏற்றுக்க மாட்டேன், நான் சொல்கிறதையே சொல்லிட்டு இருப்பேன், இதெல்லாம் விதண்டாவாதம். அது வஞ்சகமாக தான் சொல்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது. அப்புறம் கர்வ அமர்ஷகராணி, அதாவது தன்னுடைய கர்வத்தினால் ஏற்படக்கூடியது. அது அமர்ஷம்னு இன்னொருத்தர் சொல்கிறத மன்னிக்கவே முடியாது, அவள் என்ன சொன்னாலும் அது கோபம் வந்துடும். அமர்ஷம்னா மன்னிக்க முடியாத கோபம், அப்படியெல்லாம் பண்ணக்கூடியது. ஏன்னா நல்ல ஃபேக்டை ஒருத்தன் எடுத்து சொல்லுவான், இவன் அவனை கோபப்படுத்துவான், இப்படியெல்லாம் நடக்கும். அது விதண்டாவாதம். அடுத்து அர்த்தவாத யுக்தானி ஹேதுமந்தி பிருகந்தி, அதான் பிருகந்தி ரொம்ப பெருசாக அர்த்தவாதங்களை எடுத்து வைப்பா. நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறேன்னு ஏதோ சுற்றி மூக்கத்தோடுறது, அந்த மாதிரி அர்த்தவாதங்கள் இப்படிலாம் இருக்கேன்னு இதை பற்றிலாம் யோசிச்சுட்டு இருப்பான் புத்திசாலிகள். सात्विकं तत्र वेदान्तं मीमांसा राजसम्मतं तामसं न्यायशास्त्रं च हेतुवाद अभियन्त्रितम्. ஸோ சாத்விகம் தத்திர வேதாந்தம், சாத்விகமானது இந்த குணங்களோட அடிப்படையில் தான் இந்த புராணானி பிரிச்சிருக்குன்னு சொல்கிறா. திரிவிதானின்னு சொல்லும்போது 3 குணங்கள் அடிப்படையில். அப்போது வேதாந்த அது அதே மாதிரி இங்கே இதில் விவிதமான சாஸ்திரங்கள் இருந்தால் கூட அந்த லாஸ்ட்டில் வரக்கூடிய வேதாந்தம்னு சொல்லி வேதத்தோட எண்டு அல்லது உபனிஷத்துன்னு பேர் அதுக்கு. ஸோ வேதாந்தம்ங்கிறது சாத்விகம், அது பிரம்மத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ண வருது. பிரம்மத்தை பற்றி சொல்லக்கூடியது சாத்விகமானது வேதாந்தம்.
ஃபஸ்ட்டு ஹாஃப் வந்து மீமாம்சான்னு பேர். முதல் ஹாஃபில் சொல்லக்கூடியது எல்லாமே நம்ம வேதத்தில் வந்து இந்த யாகத்தோட பலன்கள், கர்மத்தை எந்த கர்மம் பண்ணினா என்ன பலன் உண்டு, இதெல்லாம் சொல்லக்கூடியது ஃபஸ்ட் பார்ட் வந்து வேதம். அதுக்கு பேர் மீமாம்சை. ஸோ ஆக்சுவலாக பூர்வ மீமாம்சான்னு சொல்லுவோம். அந்த பூர்வ மீமாம்சா வந்து ராஜசம். ராஜசம்னா இது ரஜோகுணத்தின் அடிப்படையில் உள்ளது. ஏன்னா ரஜோகுணம் தானே காரியம் பண்ணுவோம். ரஜோகுணம் இருந்தால் தான் காரியம் பண்ண முடியும். இல்லாட்ட சும்மா உட்காந்துருக்கணும். தாமச குணம் இருந்தால் சும்மா உட்காந்துருப்போம். சாத்விக குணம் இருந்தால் தியானத்தில் இருப்போம். அப்போவும் அறிஞ்ச மாட்டோம். ஸோ அப்போ ரெண்டு ராஜச குணம் இருந்தால் தான் படபடன்னு எதை பண்ணுவோம்னு சொல்லி வேலை செய்ய தோணும். அப்போ இந்த மீமாம்சை வந்து காரியத்தை பற்றி சொல்கிறது, அதோட பலனை பற்றி சொல்கிறது. அது ராஜச குணத்தின் அடிப்படையில் உள்ளது இந்த சாஸ்திரம். தாமசம் நியாயசாஸ்திரம். நியாயசாஸ்திரம் தான் அந்த நியாயம், தன்னுடைய நியாயத்தை சொல்ல வரக்கூடியது. நியாயசாஸ்திரம் தாமசத்துக்கு கீழே சொல்கிறார் அவர். அதுவும் ஆக்சுவலாக தாமசம் ராஜசோடு கலந்து தான் இருக்குது. அதுஆக்சுவலாக நியாயசாஸ்திரம்னு எஸ்டாப்ளிஷிங் த ஃபேக்ட்ஸ், நியாயங்களை, இதெல்லாம் சாஸ்திரம் மொத்தம் 6 வகைப்படும். அதில் இந்த நியாயம், மீமாம்சை, உத்தர மீமாம்சா எல்லாம் 6 விதமாக இருக்குது. இதில் முதல் 3 தான் சொல்லியிருக்காங்க. ஹேத்துவாத அபியந்திரிதம், அதாவது காரண காரியங்களோடு அதானே நியாயம். நான் நியாயத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போதே அதுக்கு ரீசனோடு சொல்லணும். ஸோ ஹேதவாத அபியந்திரிதம், காரண காரியங்களோடு கூடியது அந்த நியாயம். அது தாமச குணத்தின் அடிப்படையில் உள்ளதுன்னு. சாத்விகம் தத்ர வேதாந்தம் மீமாம்சா ராஜசம்மதம் தாமசம் நியாயசாஸ்திரம் ச ஹேதுவாத அபியந்திரிதம் ததைவ ச புராணானி त्रिगुणानि कथानकैः कथितानि त्वया सौम्य पञ्चलक्षणवन्ति च. அதே மாதிரி தான் இதெல்லாம் ரிஷிகள் பேசிட்டு இருக்கா. சவுனகர் சொல்லிட்டு இருக்கா, அவரோட ரெப்ரசன்டேட்டிவா. ததைவச்ச புராணானி, ஆகவே புராணங்களும் அது மாதிரி தான். திரிகுணானி, 3 குணங்கள். எப்படி சாஸ்திரம் இப்போ மேலே பார்த்தோம், அது சாஸ்திரத்தோட இதில் வேதம் வேதாந்தம் எல்லாம் வருது. இங்கே புராணங்களும் அதே மாதிரி தான். கதான கைகை, கதையோடு உள்ள பார்ட் எல்லாம் கதைகள். புராணங்கள்னாலே கதைகள் நிறைய இருக்கும். ஸோ அதுவும் 3 குணங்களின் அடிப்படையில் தான் 3 இதாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. கதிதானி துவயா சௌமிய, நீங்கள் நிறைய கதையெல்லாம் எங்களுக்கு சொல்கிறீர்கள். 5 லக்ஷணம் வந்திச்சா, இந்த கதைகள்லாம் 5 லக்ஷணம். ஸோ 10 லக்ஷணம்னு சொல்லலாம். 10 லக்ஷணங்கிறது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக விரித்து சொல்கிறது, அவ்வளோதான். மன்வந்தரத்தை பற்றி சொல்கிறதுன்னு ஒரு லட்சணம்னா, மன்வந்தரத்தை மனுக்களோட வம்சத்தை பற்றி சொல்கிறதுன்னு இன்னொரு லட்சணமாக பிரிச்சுன்னு சொல்லலாம். அந்த வம்சத்தையும் சேர்த்து மனுக்களை பற்றி சொல்கிறதுன்னு சொன்னால் ஒன்றாயிடுறது. அப்படி 10 5 ஆக்கிட்டாங்க. ஸோ 5 லட்சணங்களோடு உள்ள அந்த புராணங்களை பற்றி நீங்கள் ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கேள். कथितानि त्वया सौम्य पञ्चलक्षणवन्ति च. तत्र भागवतं पुण्यं पञ्चमं वेदसंहितं कथितं यत्त्वया पूर्वं सर्वलक्षणसंयुतं. ததா பாகவதம். ஸோ புண்ணியமான பாகவதம், பஞ்சமம் வேத சமிதம், 5ஆவதாக வரக்கூடிய அந்த அதான் 18 புராணங்களில் வரிசையில் இது 5ஆவதாக இருக்குது போல் இருக்குது பாகவதம். ஸோ இல்லை இது தேவி பாகவதம்னு சொல்ல முடியாது. தேவி பாகவத்தை இப்போ தானே சொல்ல போகிறார். அதனால் இது வெறும் பாகவதம் தான் எடுக்கணும் இப்போ. ஸோ பாகவதம் புண்ணியமானது, 5ஆவது வேத சமிதம், வேதத்துக்கு உட்பட்டது. ஸோ வேதத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் புராணங்கள் வந்தது. வியாசர் முதல்ல வேதத்தை பண்ணினார், பிரம்மசூத்திரம் பண்ணினார், எல்லாம் பண்ணினார். ஆனால் மக்களுக்கு ஒன்றுமே புரியாது, தெரிஞ்சு போயிட்டவருக்கு. இதெல்லாம் மக்கள் ஒன்றுமே பார்க்க கூட மாட்டா, அவளுக்கு மண்டையில் ஏறாது. அதுக்கப்புறம் மகாபாரதம் பண்ணினார், அதுக்கப்புறம் புராணங்களை பண்ணினார். ஸோ அதனால வேதத்துக்கு உட்பட்ட இந்த புராணமானது பாகவதத்தை 5ஆவது கதித்தம் துவயா பூர்வம், முன்னாடி நீங்கள் சொல்லியிருக்கேன் அந்த கதையை. சர்வலட்சண சம்யுதம், எல்லா லட்சணங்களும் அதில் பார்க்க முடியும் அந்த பாகவதத்தில். அதை நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கேள். பஞ்சமம் வேத சம்மிதம் கதிதம் யத்வயா பூர்வம் சர்வலக்ஷண சம்யுதம். உத்தேசமாத்ரேன ததா கீர்த்திதம் பரம அத்புதம் முக்திப்ரதம் முமுக்ஷூணாம் காமதம் தர்மதம் ததா. அப்போ இங்கே தேவி பாகவத்தை தான் ரெஃபர் பண்ணுறாரு இந்த ஸ்லோகத்துலேருந்து புரியுறது. ஸோ நீங்கள் சொல்லியிருக்கேன்னா கூட உத்தேசமாக கோடிட்டு காட்டியிருக்கேள், அவ்வளோதான்ட்டார். உத்தேசம் மாத்திரம் லைட்டாக அப்படி டச் பண்ணிட்டு போயிட்டால். அப்போ கதை சொல்லும்போது ஃபுல்லாக சொல்லலை, விஸ்தாரமாக நீங்கள் எங்களுக்கு சொல்லவே இல்லை. அப்போது ஸோ ததா கீர்த்தி தான் அப்போ நீங்கள் சொன்னபோது பரம அற்புதமாக இருந்தது அதை கேட்குறதுக்கே. ஸோ முக்திப்பிரதம் முமுக்ஷூனா, முக்திப்பிரதம் முமுக்ஷு யார்? மோட்சம் அடையணும்னு ஆசைப்படுறவன முமுக்ஷுன்னு சொல்கிறோம். ஸோ அந்த மோட்சம் அடையிற ஆசை உடையவாளுக்கு முக்தியை கொடுக்கக்கூடியது.
அந்த புராணம் கேட்டாலே மோட்சம் கிடைக்கும். ஸோ அப்படி தரக்கூடிய அந்த பாகவதத்தை லேசாக சொன்னேன். இப்போ காமதம் தர்மதம் ததா, அது காமதம்னா விருப்பத்தை கொடுக்கக்கூடியது. நம்ம ஆசையாக காமியமாக ஒரு தேவி பாகவத்தை படித்தோம்னா என்ன ஆசைக்கு வேண்டி படிக்கிறோமோ அது கிடைக்கும். அதே மாதிரி தர்மத்தை கொடுக்கும். நமக்கு தர்மம் தான் வேணும், நம்ம தர்ம பிரதானமாக இருக்கும், தர்மம் அடையணும்னு நினச்சோம்னா அது கிடைக்கும். ஸோ தர்மதம் ததா அது எல்லாம் கொடுக்கக்கூடியது. அதை நீங்கள் உத்தேசமாக சொன்னேன் முன்னாடி. उद्देशमात्रेण तदा कीर्तितं परम अद्भुतं मुक्तिप्रदं मुमुक्षूणां कामदं धर्मदं तथा विस्तरेण तदाख्याहि पुराण उत्तमम् आदरात् श्रोतुकामा द्विजाः सर्वे दिव्यं भागवतं शुभम्. ஸோ இப்போ நீங்கள் திருப்பியும் சொல்லணும், இந்த பாகவதத்தை தேவி பாகவத்தை விஸ்தாரமாக சொல்லணும். ஆக்கியாகி சொல்லுங்கள். புராண உத்தமம் இருக்கிறதுலே 18 புராணங்கள் இதுதான் உத்தமமான புராணம்ட்டார். ஸோ அப்படிப்பட்ட உத்தமமான புராணத்தை சொல்லுங்கள். ஸ்ரோதுகாமாதிஜாகா சர்வே, நாங்கள் எல்லோரும் ரொம்ப ஆசையாக இருக்கோம், எல்லோரும் லைனாக உட்காந்துருக்கோம் இங்கே விருப்பத்தோடு. திவ்யம் பாகவதம் சுபம், திவ்யமான அந்த பாகவத கதையை சொல்லுங்கள். சுபமான கதையை, சோபனமாக இருக்கக்கூடிய கதையை சொல்லுங்கள். சாரி நீங்களே ஓகே கர்ணாபடி तदाख्याहि पुराण उत्तमम् आदरात् श्रोतुकामा द्विजाः सर्वे दिव्यं भागवतं शुभं. त्वं तु जानासि धर्मज्ञ पौराणीं संहितां किल कृष्ण उक्तां कुरु भक्त्वात् सम्यक् सत्त्वगुणाश्रयः. குணோ கிருஷ்ணோக்தம்னே படிச்சலாம், இல்லை கிருஷ்ண உக்தம், கிருஷ்ணான்னு வரக்கூடாது. தர்மஜா தர்மம் அறிந்தவரே சூதரே. ஸோ தொம் தூ ஜானாசி பௌராணி, உங்களுக்கு நன்னா தெரியும் புராணங்கள் எல்லாம், சம்ஹிதா புராண சம்ஹிதைகள்லாம் நன்னாவே தெரியும் இல்லையா? இல்லையா? கிருஷ்ணோக்தாம் பகவான் கிருஷ்ணரால் அந்த வியாசரால் சொல்லப்பட்டது. குரு பக்தத்வாத், நீங்கள் குருட்ட ரொம்ப பக்தி, உங்களோட குரு தானே வியாசர், அந்த குருவில் உங்களுக்கு ரொம்ப பக்தி உண்டு, அதனால் உங்களுக்கு அவர் சொல்லிக் கொடுத்துட்டார் அந்த கதைகளை. சமயக் சத்வகுணாசிரயக, ஸோ சத்வகுணத்தோடு கூடிய ஆசிரியமோடு இருக்கக்கூடிய நீங்கள் எங்களுக்கு இந்த கதையை சொல்லணும். पौराणीं संहितां किल कृष्णोक्तां गुरुभक्तत्वात् सम्यक् सत्त्वगुण आश्रयः. श्रुतानि अन्यानि सर्वज्ञ त्वन्मुखानि स्मृतानि च न एव तृप्तिं व्रजामः अद्य सुधापाने अमरायता. ஸோ அஞ்ஞானி ஸ்ருதானி, வேறு பாகவதங்கள்லாம் சொல்லிருக்கார், மற்ற கதைகள்லாம் புராணங்கள்லாம் நீங்கள் சொல்லிருக்கீங்க. அஞ்ஞானி ஸ்ருதானி, மற்றவைகள்லாம் கேட்டிருக்கோம். சர்வஜ்ஞ எல்லாம் அறிந்தவரே. தொன்முகாத்து நிஸ்ருதானி, நீங்கள் சொல்லியே கேட்டிருக்கோம். ஸோ உங்கள் வாயிலிருந்து வெளிவந்த அந்த புராணங்களையெல்லாம் நிறைய நாங்கள் கேட்டிருக்கோம். நான் ஏவ திருப்தி வஜாமக, எத்தனை புராணம் நீங்கள் சொன்னால் கேட்டு எங்களுக்கு திருப்தியே இல்லை. நான் ஏவ திருப்தி வஜாமக, நாங்கள் திருப்தியே அடைய மாட்டேங்கிறோம் கதை கேட்டு. அத்யா சுதாபானே அமராயதா, எப்படி தேவர்கள் அமிர்தம் குடிச்சு திருப்தியே ஆக மாட்டார்களோ அந்த மாதிரி நாங்களும் கதை கேட்டு திருப்தி அடையாமல் இருக்கோம். இன்னும் கதை சொல்லுங்கோ. दिक्सुतां पिबतां श्रोत मुक्तिहीना एव कदाचन पिबन् भागवतं सद्यः नरः मुच्येत सङ्कटात्. திக்சுதாம் பிபதாம், ஐயோ இந்த அது அமிர்தம் குடிச்சு என்ன வேணும், அது திக்கு, அதுக்கு தேவையே கிடையாது, அமிர்தம் குடிக்க தேவையே கிடையாது. திக்குன்னு சொன்னாலே ஒரு சீச்சி, இந்த அமிர்தம் குடிக்கிறதுனால என்ன பயன், ஒரு பயனும் இல்லை, வேண்டியதில்லை. அது சூத முக்தி நைவ கதாச்சன, முக்தியே கிடைக்காது. அது அமிர்தம் குடிக்கிறதுனால மோட்சம் கிடைக்குன்னு சொல்ல முடியுமா? கிடைக்கவே கிடைக்காது. அதனால அது வேண்டவே தேவையில்லை எங்களுக்கு. பிபன் பாகவதம், இந்த பாகவத கதையை குடிச்சா போகிறோம் எங்களுக்கு. சத்தியக, அதை கேட்ட உடனேயே நரக முச்சதே சங்கடாத், எந்த சங்கடம் இருந்தாலும் அதிலிருந்து அவன் விடுதலை அடைந்து விடுவான். அதனால இந்த பாகவத அமிர்தம் தான் எங்களுக்கு வேணும், நிஜ அமிர்தம் வேண்டவே வேண்டாம். அப்படி தானே தேவர்கள் பரீட்சித்தை ஏமாற்ற வந்தா இல்லையா? இந்த அமிர்த குடத்தை நீ வச்சுக்கோ, உனக்கு ஆயுசு கம்மின்னு சொல்லியிருக்கா, இந்த அமிர்தத்தை குடிச்சா உனக்கு நீண்ட ஆயுசு கிடைக்கும், நாங்கள் பாகவதத்தை கேட்டுக்கிறோம், நீ அங்கே போய் அமிர்தத்தை குடிச்சு நாட்டை ஆண்டுன்னு இருந்தானே ஏமாற்ற வந்தாவா? அப்போ அவர் என்ன சொன்னார், நீங்களே குடிக்கும், எனக்கு தேவையில்லைன்னு விட்டார் பரீட்சித்து. मुक्तिहीन एव कदाचन पिबन् भागवतं सद्यः नरः मुच्येत सङ्कटात्. दिक्सुतां पिबतां श्रोत मुक्तिहीना एव कदाचन पिबन् भागवतं सद्यः नरः मुच्येत सङ्कटात्.
कृतायज्ञाः सहस्रशः न शान्तिम् अधिगच्छामः सूत सर्वात्मना वयम्. ஸோ சுதாபானம் நிமித்தம் எத்து கிருதாக யஜ்ஞாக அதாவது சொர்க்கத்துக்கு வேண்டி தான் நம்ம வந்து யாகம் பண்ணுறோங்கிறாருங்க. சுதாபான நிமித்தம்னு என்னது? சொர்க்கத்துக்கு போனால் அங்கே அமிர்தம் கிடைக்கும். அதனால அந்த காரணத்துக்காக வேண்டி எத்கிருத்தாக யஜ்ஞாக சகஸ்ரஷக எல்லாம் நிறைய ஆயிரக்கணக்கில் யாகம் பண்ணியாச்சு. அது வந்து சொர்க்கம் கிடைக்கணுங்கிற ஆதாரத்துக்கு வேண்டி சுதாபானம் குடிக்கணும், அமிர்தம் குடிக்கணுங்கிறதுக்கு வேண்டி சொர்க்கத்துக்கு வேண்டி பண்ணியாச்சு. ந சாந்திம் அதிகச்சாமக அதெல்லாம் பண்ணி எங்களுக்கு என்ன பிரயோஜனம் கிடைச்சிது? ஒரு மனைமீதி கிடைக்கலையே. அது சொர்க்கம் கிடைக்க போகிறதுன்னு ஒரு சந்தோஷம் இருக்கா? என்ன இல்லையே எங்களுக்கு. ஸோ ந சாந்திம் அதிகச்சாமக அதனால் எங்களுக்கு அமைதி கிடைக்கல. சூத்த சர்வாத்மனா வயம் சர்வாத்மனானது மனசா வாச்சா கர்மனா எல்லாம் அப்படி ஸ்ரத்தையாக தான் பண்ணினோம். சொர்க்கம் கிடைக்கணுங்கிற இதுக்கு வேண்டி பண்ணின யாகமெல்லாம் எங்களுக்கு வேஸ்ட்டு. அதனால அது தேவையில்லை. இப்போ நீங்கள் கதை சொல்லுங்கோ. मकानां हि फलं स्वर्गः स्वर्गात् प्रच्यवनं पुनः एवं संसारचक्रे अस्मिन् भ्रमणं च निरन्तरम्. ஸோ நாங்கள் பண்ணுற யாகத்துக்கு மகான்னால யாகம்னு அர்த்தம். ஸோ மகானாம்கி பலம் நிறைய யாகங்களோட பலன் என்னென்னா சொர்க்கம் கிடைக்கும். ஸோ சொர்க்கத்துக்கு போனான்னா என்ன ஆகும்? கொஞ்ச நாள் கழிச்சா ஷீனே புண்ணிய கீழே விழுந்துட வேண்டியதான். சொர்க்காத்து பிராச்சவனம். ஸோ மேலே இருந்து திருப்பி கீழே விழணும், திருப்பி பூமியில் பறக்கணும். புனக ஏவம் சம்சார சக்கரை இப்படி பிறந்து பிறந்து இறந்து இப்படி சம்சார சக்கரத்தில் மாட்டிண்டு அஸ்மின் பிரமணம் அப்படி சுற்றிகிட்டே இருக்கணும். சம்சார சுழலில் சுக்கின்னு இருக்கணும். நிரந்தரம் இடைவிடாமல் இதான் நடக்கும். ஸோ யாகத்தோடு பலனை விட தேவி பாகவதம் கேட்கறது தான் சிறந்ததுன்னு சொல்கிறாங்க முனிவர்கள். मकानां हि बलं स्वर्गः स्वर्गात् प्रच्यवनं पुनः एवं संसारचक्रे अस्मिन् भ्रमणं च निरन्तरम्. विना ज्ञानेन सर्वज्ञ न एव मुक्तिः कदाचन भ्रमतां कालचक्रे अत्र नराणां त्रिगुणात्मके. ஸோ வினா ஞானேன ஞானம் வேணும். முதல்ல ஞானத்தை அடையணும். அந்த ஞானம் எங்களுக்கு வேணும். சர்வஜரே நீங்கள் எல்லாம் அறிந்தவர். நயேவ முக்திகி. ஸோ ஞானத்தினால்தான் முக்தி. ஞானே முக்திகின்னு கீதையிலையும் சரி, கீதையிலையும் லாஸ்ட் பார்ட்டு ஞானத்தை தான் சொல்ல வருது. நடுவில் பக்தி வருது, முதல்ல கர்மம் வருது. ஸோ 6 சாப்டராக பிரித்து கடைசியில் ஞானம். பாகவதத்துலேயும் பார்த்தானா எல்லாம் பக்தி பிரதானமான கிரந்தம் சொன்னால் கூட நம்ம பாகவதத்தில் 20 லாஸ்ட்டாக 11வது இது ஸ்கந்தம் போனோன்னா இங்கே ஃபுல்லாக ஞானம் தான். உத்தவருக்கு ஞானத்தை தான் உபதேசிக்கிறார் பகவான். ஸோ அந்த மாதிரி ஞானேன முக்திகி. அதனால் ஞானம் அடைந்தால்தான் அது முக்தி, இல்லாட்டனா முக்தி கிடையாதுன்னுட்டார். நைவ முக்திகி கதாச்சன ஞானம் இல்லாமல் முக்தி கிடையாது. திரிகுணாத்மகே நரானா முக்குணங்களோடு சுழண்டு இருக்கா இந்த மனிதர்கள். ஸோ அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு காலச்சக்கரே அத்திர பிரமதாம் இந்த கால சுழற்சி காலச்சக்கரத்தில் மாட்டின்று சுழன்று இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு அவர்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்கக்கூடியது இந்த கதைகள், இந்த புராணங்கள். அதனால அதை நீங்கள் சொல்லணும்னு கேட்குறான். सर्वरस उपेतं पुण्यं भागवतं वद पावनं मुक्तिदं गुह्यं मुमुक्षूणां सदा प्रियम्. ஆகவே சர்வரசோபேத எல்லா ரசங்களும் இருக்குது. அப்படியே ஆனந்தமாக கேட்டுகிட்டே இருக்கலாம். அப்பேற்பட்ட கதை, புண்ணியமான கதை பாகவதம். எல்லாம் இங்கே பாகவதம்னு தேவி பாகவத்தை குறிக்கிறது. ஸோ அதை சொல்லுங்கள். பாவனம்னு இது புனிதப்படுத்தக்கூடியது, பாவங்களை நீக்கக்கூடியது. முக்திதம் மோட்சத்தை கொடுக்கக்கூடியது. குஹ்யம் ரகசியமானது. முமுக்ஷூணாம் சதாபிரியம் மோட்சத்தை அடையணும்னு யாருக்கு ஆசை இருக்கோ அவன் இந்த தேவி பாகவத்தை கண்டிப்பாக கேட்கணும். पुण्यं भागवतं वद पावनं मुक्तितं गुह्यं मुमुक्षूणां सदा प्रियम्. इति श्रीमद्देवी भागवते महापुराणे अष्टादशसाहस्र्यां संहितायां प्रथमस्कन्धे शौनकप्रश्नो नाम प्रथमोऽध्यायः. सर्वं जगदम्बार्पणमस्तु. द्वितीयोऽध्यायः. सूत उवाच धन्यो अहम् अतीवाक्यो अहं पावितः अहं
महात्मभिः यत्पृष्टं सुमहत् पुण्यं पुराणं वेद विश्रुतम्. ஸோ சூதர் இப்போ சொல்கிறார், இவ்வளோ கேள்வி கேட்டார் அவர், எங்களுக்கு அந்த கதை சொல்லுங்கன்ட்டு. தன்யோ அகம், நான் ரொம்ப தன்யமானேன், எப்பேற்பட்ட கேள்வி கேட்டிருக்கேன் நீங்கள் இந்த கதை சொல்கிறதுக்கு. அதிபாக்யோ அகம், ஸோ ரொம்ப 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 பாக்கியம் பண்ணிருக்கேன் நான். பாவித்தோ அகம் மகாத்மபிகி, மகாத்மாக்கள் நீங்களாம் சாதாரண ஆள்களா இல்லையே, எப்பேற்பட்ட சத்திரியாகத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடிய முனிவர்கள், அப்பேற்பட்ட முனிவர்களுக்கு ஒரு கதை சொல்கிற பாக்கியம், எப்பேற்பட்ட பாக்கியம், எனக்கு அந்த பாக்கியம் கிடச்சிருக்கு. பாவித்தகன புனிதப்பட்டு விட்டேன், பாவத்தில் நீக்கிவிட்டேன். எத்பிருஷ்டம் சுமகத் புண்ணியம் புராணம், மகத்தான புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய புராணத்தை பற்றி நீங்கள் கேட்கிறீர்கள். எத்பிருஷ்டம், அதை பற்றி கேட்குறேன். வேத விஸ்ருதம், வேதத்தில் சிறந்த புகழ் வாய்ந்ததாக இருக்கக்கூடிய புராணம். ஸோ அந்த வேதத்திலேயே இதோட ரெஃபரன்ஸ் எல்லாம் வருது, இந்த தேவி பாகத்தோட ரெஃபரன்ஸ் எல்லாம் வருது. அதை தான் டீட்டெயிலாக புராணங்களாக பின்னாடி எடுத்து சொல்லியிருக்கார். ஸோ அப்போ ஏற்பட்ட புராணத்தை கேட்டிருக்கேளா, அதை சொல்கிற பாக்கியம் எனக்கு கிடச்சிருக்குன்னா நான் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கேன். धन्यो अहम् अतिभाग्यो अहम् भावितो अहम् महात्मभिः यत्पृष्टं सुमहत् पुण्यं पुराणं वेद विश्रुतम्. तद् अहं सम्प्रवक्ष्यामि सर्वश्रुति अर्थसम्मतं रहस्यं सर्वशास्त्राणाम् आगमनाम् अनुत्तमम्. ஆகமானாம் अनुत्तमम्. கரெக்ட். ததகம் சம்பிரவேஷ்யாமி, கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களுக்கு நன்னாவே சொல்கிறேன். சம்பிரவக்ஷாமி, ஸோ சர்வஸ்ருதி அர்த்த சம்மதம், அதாவது சாஸ்திரத்தில் சொல்லக்கூடிய அந்த வேதத்தில் இருக்கக்கூடிய எசன்ஸை கொண்டு வந்திருக்கு. அந்த வேதத்தில் இருக்கக்கூடிய எசன்ஸ் எல்லாம் சொல்லக்கூடியது புராணம். ரகசியம் சர்வசாஸ்திரானாம் ரகசியம், எல்லா சாஸ்திரங்களுக்கும் ஆகமங்கள்னு இது நம்ம வைகானசக ஆகமம்ன்ற ஒரு கோவிலை ஒரு முறைப்படி பூஜை பண்ணுறாலே அதெல்லாம் ஆகமம்னு பேர். ஸோ பாஞ்சராத்திர ஆகமம், ஸோ மோஸ்ட்லி பாஞ்சராத்திர ஆகமம் தான் கோவில்களில் நிறைய பேர் கடைப்பிடிப்பா. வைகானச ஆகமங்கள் சில கோவில்களில் கடைப்பிடிக்கிறார்கள். அதாவது ஒரு ரிஷி வச்சுட்டு போயிருக்கார், இந்த முறைன்னு சொல்லியிருக்கா. அதனால அவ பேரில் பிரகஸ்பதி கூட அந்த மாதிரி சொல்லியிருக்கார். ஸோ பிரகஸ்பதியோட ஆகமம் இருக்குது, அப்படி பல ஆகமங்கள் இருக்குது. ஸோ அந்த ஆகமானாம் இந்த ஆகமங்கள், அப்புறம் சாஸ்திரங்கள், அப்புறம் அனுத்தமம் ரகசியம். அனுத்தமம்னு சொன்னால் இதுக்கு மேலே உத்தமமானது ஒன்றும் இல்லை என்றபடி. அனுத்தமமுக்கு ரெண்டு அர்த்தம், ஒன்று உத்தமமே இல்லை கீழானதுன்னு ஒரு அர்த்தம் அனுத்தமம். இங்கே அந்த அர்த்தம் இல்லை. அனுத்தமம்னு இதுக்கு மேலான உத்தமமாக சொல்லக்கூடிய ஒன்று இல்லை, அதனால் இது அனுத்தமம். ஸோ அப்படி மேலான அந்த ரகசியத்தோடு நிறைந்த புராணத்தை பற்றி கேட்டிருக்கேன், அது நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். नत्वा तत्पदपङ्कजं सुललितं मुक्तिप्रदं योगिनां नत्वा तत्पदपङ्कजं सुललितं मुक्तिप्रदं योगिनां ब्रह्माद्यैः अपि सेवितं स्तुतिपरैः ध्येयं मुनीन्द्रैः सदा वक्ष्यामि अद्य सविस्तरं बहुरसं श्रीमत्पुराण उत्तमं भक्त्या सर्वरस आलयं பகவதி நாம்னா பிரசித்தம் த்விஜாஹ. நத்வா தத்பத பங்கஜம், தேவியோடைய காலில் நமஸ்காரம் பண்ணி, சுலலிதம் ரொம்ப ஈஸியாக உள்ளது, ரொம்ப லலிதமாக இருக்குது, அப்படி ஈஸியாக கொண்டு போயிடும். யோகினா முக்தி பிரதம், யோகிகளுக்கெல்லாம் மோட்சத்தை அளிக்கக்கூடிய அந்த புராணம். பிரம்மாதேகி அப்படி ஸ்துதிப்பரைகி சேவிதம், பிரம்மா முதலியவர்கள் கூட ஸ்தோத்திரம் பண்ணி 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 அவளை சேவிச்சிருக்கா, தேவியை சேவிக்கிறார். அப்படிப்பட்ட சேவிக்கக்கூடிய அந்த புராணம். தியேயம், எப்போது தியானத்தில் பண்ணிகிட்டே இருக்கணும் தேவியோட அந்த கதைகள், அவள் என்னென்ன பண்ணியிருக்காங்கிற அது தியானிக்க உள்ள விஷயமாக இருக்கக்கூடிய கதை. முனீந்திரைகி, தியேயம் முனீந்திரைகி, முனிவர்களாலே கூட அவள் கூட எல்லாத்தையும் துறந்தவர்கள்னு சொல்கிறோம். ஆனால் தேவியோட மாயா லீலைகள் எல்லாம் அவள் கூட தியானம் பண்ணிட்டு இருப்பானாம். அப்படிப்பட்ட அந்த கதை சதாதியேயம், ஆல்வேஸ் தியானிக்கப்பட வேண்டியது. வட்சாமி அத்ய சவிஸ்தரம், இப்போ நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன்ட்டேன். ஸோ ரொம்ப டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். பகுரசம், அது எல்லாம் சகல விதமான ரசத்தோடு இருக்கக்கூடிய புராணம். ஸ்ரீமத் புராண உத்தமமான புராணம். பக்தியா சர்வரச ஆலயம், ஸோ எல்லா ரசங்களும் அதில் அடங்கி இருக்கப்போ சிங்காரம் கோபம் எல்லா சகல ரசங்களும் உள்ள அடக்கியது. 8 ரசம் 9 ரசம். அதில் சாந்தி ரசம் வந்து ஜென்ரலாக புராணங்கள்லாம் சாந்தி ரசமெல்லாம் பெருசாக வரவே வராது. காரணம் என்னன்னா சாந்தி ரசமே தேவி.
ஸோ தேவி வேறில்லை, சாந்தி ரசம்ங்கிறது வந்து வேறில்லை. சௌந்தரலகரியும் கூட 9 ரசம்னு சொன்னால் 8 தான் அங்கே பிரதானமாக சொல்லுவார். 9வது அந்த ரசத்தில் கவுண்ட் பண்ணால் ஒன்று மிஸ்ஸிங்காக இருக்கும். என்னென்னு பார்த்தா சாந்தியை காணாது. தேவி வேறில்லை, சாந்தி வேறில்லை. அதனால் இந்த மற்ற ரசங்கள் எல்லாம் இருக்கும். சர்வ ரச ஆலயம், ரசங்களோடு நிறைந்தது. பகவதி நாம்னா பிரசித்தம் துஜா, தேவி பாகவதம்ங்கிறோடைய பேர், பகவதியோட பேரோடு கூடிய அந்த பிரசித்தமான அந்த பாகவதத்தை துஜாகா பிராமணோத்தமர்களே வட்சியாமி அத்யா, இன்னைக்கு நான் சொல்லுறேன். या विद्या इति अभिधीयते श्रुतिपदे शक्तिः सदा अध्यापरा सर्वज्ञा भवबन्धचित्ति निपुणा सर्व आशये संस्थिता दुर्ज्ञेया सुदुरात्मभिश्च मुनिभिः ध्यान आस्पदं प्रापिता प्रत्यक्षा भवति सा भगवती सिद्धिप्रदा स्यात् सदा. ஓகே, யா வித்யா இது அபிதீயத்தே, அவளே தான் வித்யை. ஸோ நம்ம வந்து இந்த தேவி மகாத்மியம் சொல்கிறோச்சே எத்தனை பேர் சொல்கிறோம் இல்லையா, வித்யா கீர்த்தி பல பேர்களோடு நமஸ்காரம் பண்ணுறோமே, நமஸ்கார ஸ்லோகம் அந்த 5வது சாப்டரில். ஸோ அதை தான் இங்கே சொல்கிறார். வித்யா என்று சொல்லப்படக்கூடியவள், சகல வித்யைக்கும் அதிபதி, அபிதீயத்தை என்று சொல்லப்படக்கூடிய அவளுக்கு பேர் வித்யா. ஸ்ருதிபதேகே, அதாவது ஸ்ருதி வேதத்திலேயே அவளை வித்யான்னு ரெஃபர் பண்ணுறது, சக்தின்னு சொல்கிறது. சதா ஆத்யா, சதா எப்போதும் அவளை ஆத்யா முதன்மையானவள். ஸோ மாயங்கிறது வேறில்லை, பகவான் வேறில்லை, அவருடைய பவர் தானே. அதனால் அவர் ஆதி முதல்வன்னு சொன்னால் இவ்வளோ ஆத்யா தான். ஸோ அப்படி ஆத்யான்னு வேதமெல்லாம் கொண்டாடக்கூடியது பரா பரா பராசக்தின்னு சொல்கிறோம் இல்லையா, பரா சர்வஜா, எல்லாம் அறிந்தவள், ஞானமே அவள் தான். பவபந்த சித்தி நிபுணா, சித்தினை கட் பண்ணுறதுல. ஸோ பவபந்த சித்தி, பவாங்கிற அந்த சம்சாரத்தோட தலையில் கட்டின்னு மாட்டின்னு இருக்கோம், இந்த சம்சார தலையில் கட்டில் அதை வந்து கட் பண்ணுறதுல ரொம்ப நிபுணமானவள். ஸோ தேவி அடைக்கலம் புகுந்தானா இந்த சம்சாரத்தில் உள்ள கஷ்டங்கள், இந்த தலைகள் எல்லாம் நமக்கு விடுபட்டு போயிடும். சர்வ ஆசையே சம்ஸ்திதா, எல்லாருடைய மனசுலேயே உட்காந்துருக்கான். சர்வ ஆசயம், ஆசயம்னா ஹிருதயம். ஸோ எல்லாருடைய மனசில் உட்காண்டிருக்கக்கூடியவள். சுதுராத்மபிஷ்ட துர்ஞேயா, அவ்வளோ கிட்டக்க இருந்தாலும் அந்த துராத்மாக்களால் அறிய முடியாதவள். உள்ளுக்குள்ளேயே இருக்கானா கூட அவளை அறிய மாட்டார்கள் துராத்மாக்கள். ஸோ துர்ஞேயா, அறிய முடியாதவளாக. ஸோ அப்புறம் முனிபிகி தியான ஆஸ்பதம், முனிவர்களெல்லாம் தியானத்துக்கு ஒரு சாதனமாக கொண்டது. யார்? தேவியே தியானம் பண்ணிட்டு இருக்காவா. தியான ஆஸ்பதம்னா வழி. ஸோ தியானத்துக்கு வழியாக ஒரு பொருளை தானே தியானம் பண்ணுறோம். தியானம் பண்ணுறோச்சே பகவானை ஏதாவது ஒரு மூர்த்தியை வடிவில் தியானம் பண்ணணும், மூர்த்தியை மனசில் கொண்டு வந்து தியானம் பண்ணணும். இல்லையே ரொம்ப அல்டிமேட்டில் போயிட்டோம்னா நிர்குண வடிவமாகவே தியானம் பண்ண முடியும், ஜோதி ஸ்வரூபனே தியானம் பண்ண முடியும். ஆனால் இங்கே இவள் வந்து தேவி வந்து முனிபிகி தியான ஆஸ்பதம், தியானிக்கக்கூடிய ஒரு வழியாக அந்த தேவி இருக்காள். ஆஸ்பதம் பிராபிதா, பிராபித்தான அடைவிக்கப்பட்டு முனிவர்களோட ஹிருதயத்தில் அவள் தியான ஸ்வரூபமாக, தியானம் பண்ண வேண்டிய ஒரு ஸ்வரூபமாக அவள் உள்ள இருக்கா. அவள் பிரத்யட்சா பவதி இகசா, அவள் இங்கு வந்து உங்களுக்கு பிரத்யட்சமாகட்டும். அவர் ஒரு மங்களாசாசனம் பண்ணுறார். தேவி உங்களுக்கு நீங்கள் இப்படி ஆசையாக கதை கேட்குறலே, உங்கள் முன்னாடி அவள் தோன்றி வரட்டும் அந்த தேவி. சா பகவதி சித்திப்பிரதா சியாத்து சதா, உங்களுக்கு பலனை அளிக்கக்கூடியவளாக, சித்திப்பிரதா சித்தியை அளிக்கக்கூடியவளாக சியாத் இருக்கட்டும், சதா ஆல்வேஸ் உங்களுக்கு நன்மையை அளிக்கட்டும். அவள் இந்த கதையை சொல்லும்போது உங்கள் முன்னாடி அவள் தோன்றி வரட்டும் அப்படின்னு ஒரு மங்களாசாசனம் பண்ணுறாரு இங்கே சூதர். सदसत्स्वरूपं शक्त्या स्वया त्रिगुणया परिपाति विश्वं संहृत्य कल्पसमये रमते तथा एका तां सर्वविश्वजननी मनसा स्मरामि.
ஸோ ஜெகத்திதம் அகிலம், இந்த உலகத்தை எல்லாம் சிருஷ்டி பண்ணி சதசத் ஸ்வரூபம், அதாவது சத்தாகவும் அசத்தாகவும் மித்தியான்னு சொல்கிறோம் இல்லையா உலகத்தை. ஸோ சத்து என்று சொல்லக்கூடிய அல்லது அசத்துன்னு சொல்லலாம், எல்லாம் பிரம்மமாக பார்க்கும்போது அது அசத்தாயிடுறது. ஸோ அப்படி சத்து அசத் ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணிவிட்டு அவளே திரிகுணையா ஸ்வயா சக்தியா 3 குணங்களோடு கூடி சகுண வடிவமாக தன்னுடைய சக்தியினாலேயே விஸ்வம் பரிபாத்தி, விஸ்வத்தை ரட்சிக்கிறான், காப்பாற்றுறான். சிருஷ்டி பண்ணிட்டு அம்போன்னு விட்டுட்டு போய்டுறதில்ல, அந்த தேவியே அதை காப்பாற்றுறதுலேயும் ஒரு ஈடுபாடோடு இருக்காவா. ஸோ சம்ஹிருத்தியா கடைசியில் எப்போ முடியறது, கல்ப சமயே, அதாவது கல்பம் முடிய போகிறது, அந்த கல்பகாலம் முடிஞ்ச உடனே சம்ஹிருத்தியா இந்த உலகத்தை எல்லாம் வயதுக்குள்ளே திரோதானம் இருக்கு இல்லையா, அடுத்தது லாஸ்ட்டாக மறைச்சி வச்சு விடுறது, சூஷ்ம வடிவில் இருக்கும். அப்போ கம்ப்ளீட்டாக அப்படியே சம்ஹாரம் பண்ணிட்டா இல்லவே இல்லைன்னு ஆகாது. ஸோ எல்லாமே பகவான் வயிற்றுக்குள்ளே போகிறதுன்னு அப்போ பார்த்தோம், குச்சியில் போய் உட்காந்துக்கிறதுன்ட்டு. அது மாதிரி இவளை, ஏன்னா பகவானுடைய பவரால் தானே சம்ஹாரம் பண்ணணும், அந்த பவர் யார், தேவி. ஸோ அதனால கல்பசமயே சம்ஹிருத்திய ரமதே, அப்படியே ஆனந்தமாக எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே வச்சுட்டு அவள் பாட்டு ஆனந்தமாக இருக்கா. ததா ஏக்கா, அவள் ஒருத்தி தான். அப்போ வேறு எங்கே இருக்குது, வேறு எல்லாமே உலகமே, அவள் சிருஷ்டி பண்ண உலகமே காணப்படுது. அதனால் தான் ஒருவளாகவே அப்படியே ஆனந்தமாக ரமித்து கொண்டு தாம் சர்வஸ்ரீ விஸ்வஜனனி, அப்பேற்பட்ட உலகத்துக்கே காரணமாக இருக்கக்கூடிய அந்த ஜனனி அம்மாவாக இருக்கக்கூடிய அவளை மனசா ஸ்மராமி, மனதினால் நான் தியானிக்கிறேன் அப்படிங்கிற. ஏன்னா தேவியை தியானம் பண்ணிட்டு தான் கதையை சொல்லணும், இல்லாட்டா தேவி அப்படியே நடுவில் வாக்கில் இருக்கணும் இல்லையா எப்போதுமே. அப்போகனம்ச்சா ஞானம்ச்சா அப்போகனம்ச்சான்றார் கீதையில். ஸோ ஞாபகப்படுத்துறதும் பகவான் தான், மறக்கடிக்க வைக்கிறதும் பகவான் தான். அதனால் எப்போவுமே ஞானத்தோடு இருக்கணும்ட்டு அவரே தான் வேண்டிக்கணும். அதனால் இங்கே சூதர் வேண்டிக்கிறார் தேவியை. ब्रह्मा सृजति अखिलम् एतत् इति प्रसिद्धं पौराणिकैश्च कथितं खलु वेदविद्भिः विष्णोः तु नाभिकमले किल तस्य जन्म तैः उक्तम् एव सृजते नाहि स स्वतन्त्रः. ஸோ சூத்திர சொல்கிறாருங்க, பிரம்மா சிருஜதி அகிலம், இந்த உலகத்தை ஏத்ததுன்னா இந்த உலகத்தை பிரம்மா சிருஷ்டி பண்ணுகிறான் என்று தான் பிரசித்தம். அப்படி தான் எல்லாருக்கும் தெரியும். யார் சிருஷ்டிகர்த்தா என்ன பிரம்மா அப்படி எல்லாரும் சொல்லிடுவா. ஸோ இதுதான் பிரசித்தம். பௌராணிக ஹீச்ச கதிதம், ஏன்னா புராணகர்த்தாக்களும் இதை தான் சொல்கிறா. புராணம் சொல்கிறவா இல்லைன்னு சொல்கிறா, பிரம்மா சிருஷ்டி பண்ணுறார், விஷ்ணு காப்பாற்றுறார், இப்படி தான் சொல்கிறா. ஸோ கலு வேத வித்பிகி, வேதம் அறிந்தவர்கள் கூட இதை மாதிரி தான், பௌராணிகர்களும் வேதம் அறிந்தவர்களும் எல்லாருமே பிரம்மா சிருஷ்டி பண்ணுறார் என்று தான் சொல்வார்கள். விஷ்ணோஹோ தூ நாபிகமலே, அவர் விஷ்ணுவுடைய நாபிகமலத்திலேருந்து வந்தார். அவருடைய தொப்புலேருந்து ஒரு தாமரை வந்தது, அந்த தாமரை மேலே தான் பிரம்மா சிருஷ்டியானார். அந்த பிரம்மா அப்புறமா உலகத்தை சிருஷ்டி பண்ணினார். இப்படி தான் எல்லாரும் தெரியும். விஷ்ணோஹோ தூ, அவருடைய அந்த நாபி கமலத்திலேருந்து வயிற்றிலிருந்து கில தத்ய ஜென்ம, அவருடைய ஜென்மமே விஷ்ணுவுடைய நாபியிலிருந்து வந்தது அவருடைய ஜென்மம். தைஹி உக்தமேவ. ஸோ இப்போ என்று தைஹி யார், இந்த புராணிகர்கள் வேதகர்த்தாக்கள் எல்லாருமே இப்படி தான் சொல்லுவா. தைஹி அவர்களால் இவ்வாறு சொல்லப்படுகிறது. உக்தமேவ சிருஜத்தே நஹி ச சுதந்திரக. ஸோ அவர் சிருஷ்டி பண்ணுவதில் அவர் சுதந்திரமானவர் கிடையாது. அவருக்கு பின்னாடி ஒரு சக்தி உந்துதல் பண்ணுறது, அந்த சக்தி பராசக்தி, அவளுடைய உந்துதல்னால்தான் அவர் சிருஷ்டி பண்ணுறாரு தவிர அவர் ந சுதந்திரக, அந்த பிரம்மா சுதந்திரமானவர் கிடையாது. பிரம்மா சுஜதி அகிலம் ஏதத் இதி பிரசித்தம் பௌராணிகைஷ்ச கதிதம் கலு வேதவித்பிஹி விஷ்ணோஹ து நாபி கமலே கில தஸ்ய ஜன்ம தைஹி உக்தமேவ சுஜதே நஹி ச ஸ்வதந்திரஹ. विष्णुस्तु शेषशयने स्वपिति इति काले तन्नाभि पद्ममुकुले खलु तस्य जन्म आधारतां किल गतः अत्र सहस्रमौलिः सम्बोध्यतां स भगवान् हि कथं मुरारिः. விஷ்ணுஹூத்து சேஷசைனை, விஷ்ணு என்ன பண்ணுறார், அவர் அப்படியே ஆதிசேஷனோட படுக்கையில் அப்படியே சேஷசாயியாக உட்காந்து படுத்துட்டு இருக்காரு. சொபிதி காலே, சொபித்தின்னு அந்தந்த நேரத்தில் அவர் தூங்கிடுறார் இல்லையா, யோக நிதிரைன்னு சொல்லிட்டு பேரில் பிரளய காலத்தில் அவர் பாட்டு சேஷசயனத்தில் படுத்துட்டு அப்படியே அந்த பிரளய காலம் ஃபுல்லாக அப்படியே கண்ண மூடி அப்படி தூங்கிடுறாரு. அப்போ சொபிதி காலே தன் நாபி பத்ம முகுலே, அந்த சமயத்தில் அவருடைய நாபி பத்மத்திலிருந்து கலு தஸ்ய ஜென்ம. ஸோ அவர் சிருஷ்டி பண்ணணும்னு சங்கல்பிக்கிற காலத்தில் அவருடைய நாபி வயத்திலிருந்து ஒரு தாமரை வருது.
ஸோ இந்த பத்ம முக்குளே அந்த மொட்டு தாமரை அப்படி மொட்டு அப்படியே அப்படியே அந்த இதழ்களோடு வர வச்சு அதில் அந்த யார் தஸ்ய ஜென்மம் யார் தஸ்ய யார் பிரம்மாவுடைய ஜென்மம் இப்படி வருது. அவர் யோக நிதிரை பண்ணிட்டு அப்படியே படுத்துட்டு இருக்கிற வச்சு அதுக்கப்புறம் அவர் சிருஷ்டி பண்ணணுன்ட்டு ஒரு அந்த நினைக்கிற நேரத்தில் தான் அந்த ஜென்மமே வருது. பிரம்மா அப்போ தான் வருவார், சிருஷ்டியே ஆவரவர். அப்போ தான் அவரோட ஜென்மம். ஆதாரதாம் கிள கதோ அத்தனை சகசிரமௌலிகிங்கிறது என்னது? 1000 படிகளை உடைய 1000 படங்களை உடைய ஆதிசேஷன் வந்து ஆதாரமாக இருக்கிறார். யார்? இவர் படுக்கிறதுக்கே ஆதாரமாக அவர் இருக்கார். ஸோ இவர் தனியாக உட்காந்து படுத்துக்கிறாரா? இவர் தனியாக உட்காந்து படுக்கிறதுக்கே இவருக்கு ஒரு படுக்கை இல்லை, தானே படுக்க முடியலை இவருக்கு. அதுக்கே ஒரு ஆதாரம் வேண்டிருக்கு, ஆதிசேஷன் வேண்டிருக்கு. ஸோ இவர் எப்படி சுதந்திரம்னு சொல்ல முடியும் இவரை? ஸோ ஆதாரதாம் கிள சகசிரமௌலிகி கதக. ஸோ ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த ஆதிசேஷன் அவருக்கு ஆதாரமாக இருக்கும்போது ச பகவான் முராரிகி, அந்த முராரி என்று சொல்லக்கூடிய முரனை கொன்ற விஷ்ணு. ஸோ அந்த அந்த முராரி ஆகப்பட்ட அந்த பகவானை கதம் சம்போதியதாம், அவரை எப்படி சுதந்திரம்னு சொல்ல முடியும்? அவர் வந்து விஷ்ணு தான் ரட்சிக்கிறார்னு எப்படி சொல்ல முடியும்? அவருக்கே ஒரு ஆதாரம் வேண்டியிருக்கும் போது அப்படின்னு கேட்குறாரு இங்கே சூதர். आधारतां किल कतः अत्र सहस्रमौलिः सम्बोध्यतां स भगवान् हि कथं मुरारिः एकार्णवस्य सलिलं रसरूपम् एव पात्रं विना नहि रसस्थितिः अस्ति कश्चित् या सर्वभूतविषये किल शक्तिरूपा तां सर्वभूतजननीं शरणं गतः अस्मि. ஸோ ஏகார்ணவம் ஒரே கடல், ஒரே தண்ணி, அவ்வளோதான். ஒரே பிரளய ஜலமாக கிடக்கு. ஸோ பிரளய ஜலமாக இருக்கக்கூடிய அந்த கடலில் சலிலம் ரசரூபமேவா, வெறும் ஜலம். ரசரூபம் என்னது? ரசமாக இருக்கக்கூடிய ஜலம்னு சொல்கிறோம் இல்லையா, ரசம்னா. ஸோ அந்த ஜலமாகவே எல்லாம் ஒரே இதாக இருக்கும்போது ஒரு ஆதாரம் இல்லாமல் அந்த தண்ணி மட்டும் இருக்குது. பாத்திரம் வினா நாகி ரசஸ்திதி. ஒரு ஜலத்தை பாத்திரம் இல்லாமல் அதுக்கு ஸ்திதி உண்டா? அது நிற்க முடியுமா? ஒரு ஆதாரம் இல்லாமல் தண்ணி வந்து தனியாக நிற்குமா? ஒரு பாத்திரம் இருந்தால் தான் தண்ணி அதில் வைக்க முடியும். ஸோ பாத்திரம் இல்லாமல் ரசத்துக்கு நிலை கிடையாது, ஸ்திதி கிடையாது. ஸோ அப்படியே அந்த முராரிக்கும் அந்த ஆதிசேஷனுக்கும் ஆதாரமாக ஒருத்தி இருக்கான்றார். இவரே ஆதாரம்னு சொல்ல முடியாது. ஸோ ரசஸ்திதி அஸ்தி கச்சித்து எதோ இருக்கான்னு ஆதாரமே கிடையாது பாத்திரம் இல்லாமல். அதை மாதிரி யா சர்வபூத விஷய கில சக்தி ரூபா, எல்லா ஜந்துக்களுக்கும் உள்ள காரியத்தில் பார்த்தோம்னா சக்தி ரூபா, சக்தி கொடுக்கக்கூடியவள் அவள் தான். உள்ளுக்குள்ள சக்தியாக நிறைந்திருக்கக்கூடியவள் அந்த தேவி தாம். அப்பேற்பட்ட சக்தியாக இருக்கக்கூடிய அவளை சர்வபூத ஜனனி, எல்லா பூதங்களையும் சிருஷ்டி பண்ணக்கூடிய சாமர்த்தியம் உடையவள் அப்படிப்பட்ட ஜனனி அம்மா. சரணம் கதோஸ்மி, அவளையே நான் சரணமாக அடைகிறேன். या सर्वभूतविषये किल शक्तिरूपा तां सर्वभूतजननीं शरणं गतः अस्मि. योगनिद्रामीलिताक्षं विष्णुं दृष्ट्वा अम्बुजे स्थितः अजः तुष्टावयां देवीं ताम् अहं शरणं गतः. ஸோ யோக நித்ரா மீலித அக்ஷம் விஷ்ணு என்ன பண்ணியிருக்கார்? பிரளய ஜலம் இருக்குது, அவர் பாட்டு யோக நித்திரையில் படுத்துட்டு இருக்கார், ஆதிசேஷனில் படுத்துட்டு இருக்கார். மீலித அக்ஷம் கண்ண மூடின்னு இருக்கார் அவர். ஸோ அப்படிப்பட்ட விஷ்ணுவை திருஷ்டுவா அம்புஜே ஸ்திதக. ஸோ அந்த அம்புஜத்தில் அவர் நாபியிலேருந்து வந்து அம்புஜத்தில் இருந்து மேலே உட்காண்டிருக்கார் இந்த பிரம்மா. அஜக, அப்பேற்பட்ட அஜ யார்? பிறக்காத பிரம்மா. அஜகன்னு இந்த இடத்துல பிரம்மா. ஸோ பிரம்மா தான் தோன்றியவர் இல்லையா, நாபி கமலத்துலேருந்து தானே தோன்றியிருக்கார். அதனால தான் ஸ்வயம்பூன்னு பேர். பிரம்மாவுக்கு தானே தோன்றியவர் அந்த நாபி கமலத்துலேருந்து. அதனால அவருக்கு அஜக துஷ்டாவ யாம் தேவியும். அவர் அப்போ தேவியை ஸ்துதி பண்ணியிருக்கார். இந்த கதையெல்லாம் பின்னாடி படிக்க போகிறோம் இல்லையா. இந்த யார்? மதுக இடவர்கள் வருவா. இந்த விஷ்ணு தூங்கிட்டு இருப்பார், அந்த யோக நிதிரில் இருப்பார். அப்போ தான் மதுக இடவர்கள்னு அரக்கர்கள் தோன்றுவா. அப்போ அந்த சமயத்தில் பிரம்மாவை கொல்ல வருவா. பிரம்மாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அதனால தேவியை ஸ்துதி பண்ணி, அம்மா தாயே இவரை எழுப்ப முடியல, என்னால் எழுப்ப முடியல, இவர் தூங்கிட்டு இருக்காரு, இவரை எழுப்புங்கோன்னு சொல்லி அவரை தேவியை ஸ்துதி பண்ணி வருவார். ஸோ யயாம் தேவியும், எந்த தேவியை அந்த பிரம்மா ஸ்துதி பண்ணினாரோ அந்த தேவியை தாமகம், அவளை சரணம் கதக, சரணாகதி அடைகிறேன். சாரி, இதையும் கொஞ்சம் படிச்சிடுவோம். யோக நித்ரா மீலித அக்ஷம் விஷ்ணும் திருஷ்ட்வா அம்புஜே ஸ்திதः
अजः तुष्टावयां देवीं ताम् अहं शरणं गतः तां ध्यात्वा स गुणां मायां मुग्निदां निर्गुणां तथा वक्ष्ये पुराणम् अखिलं शृण्वन्तु मुनयस्तु इह. ஸோ தாம் தியாத்வா அந்த தேவியை நான் தியானித்து நிர்குணாம் சகுணாம் ரெண்டுமே அவள் நிர்குண வடிவாகவும் இருக்கக்கூடியவள். பகவான் சிருஷ்டி பண்ணணும் சங்கல்பிக்கவே வரலைன்னா மாயாவுக்கு வேலை கிடையாது. மாயா அப்படியே உட்காந்து அவருக்குள்ளே அடக்கமாக அவரோட பவராக இருப்பாள். அப்படி நிர்குண வடிவாக இருப்பாள். ஆனால் சிருஷ்டி பண்ணணும் சங்கல்பம் ஏற்படும் போது அவளே சகுணமாக 3 குணங்களோடு உடையவளாக சகுணமாக ஆகிவிடுவாள். அப்போ ஏற்பட்ட மாயா அந்த மாயாதேவி. வட்சியே புராணம் அகிலம், அவளை பற்றிய உள்ள அந்த புராணத்தை மொத்தமாக நான் சொல்ல போகிறேன். சுண்வந்து முனேக தூயிக, ஏ முனிவர்களே நன்னாக கேளுங்கள், நான் இப்போ சொல்லறேன். மேம் ஆ தாம் த்யாத்வா சகுணாம் மாயாம் முக்திதாம் நிர்குணாம் ததா வக்ஷ்யே புராணம் அகிலம் ஸ்ருண்வந்து முனயः தூவிஹ தூயிஹ. पुराणम् उत्तमं पुण्यं श्रीमद्भागवत अभिधम् 18 सहस्राणि श्लोकाः तत्र तु संस्कृताः. ஸோ இது தேவி பாகவதத்தை பற்றி சொல்கிறேன். ஸ்ரீமத் பாகவதம் அபிதம், தேவி பாகவதம் என்று சொல்லக்கூடிய இந்த பாகவதத்தை அபிதம்னு பெயரிடப்பட்ட புண்ணியமான புராணம், உத்தமமான புராணம். 18 சாகசிராணி ஸ்லோகாக, இதுலேயும் 18,000 ஸ்லோகம். அந்த பாகவதத்திலே 18,000 ஸ்லோகம், இந்த பாகவதத்திலே 18,000 ஸ்லோகம். தத்ர தூ சம்ஸ்கிருத்தாக, சம்ஸ்கிருத்தாகன்னு நல்ல அமைச்சிருக்கு, அமைப்பாக இருக்குது. அப்படியே 18,000 ஸ்லோகம் இதில் அமைந்திருக்கிறது. புராணம் உத்தமம் புண்ணியம் ஸ்ரீமத்பாகவத அபிதம் 18 சஹஸ்ராணி ஸ்லோகாः தத்ர து சம்ஸ்கிருதாः. स्कन्धा 12 चैव अत्र कृष्णेन विहिताः शुभाः 300 पूर्णम् अध्यायाः 18 युताः स्मृताः. ஸோ துவாதச ஸ்கந்தம், இதுலேயும் 12 ஸ்கந்தங்கள் இருக்குது, 12 ஸ்கந்தம். அப்புறம் கிருஷ்ணர் யார்? வியாசர். வியாசரால் அப்படி அமைக்கப்பட்டிருக்கு. விகிதாக சுபாக, சோபனமாக 12 ஸ்கந்தமாக பிரிக்கப்பட்டிருக்கு. அதில் திரிதசம் பூர்ணம், அதாவது 300, அதாவது 300 + 18 18. ஸோ 318 அத்தியாயங்கள் இருக்கிறது. ஸோ 18 300 பூர்ணம், 318 அத்தியாயங்கள் இருக்கிறது மொத்தமாக. அதெல்லாம் வேறு கவுண்ட் பண்ணி கொடுத்துட்டாருங்க. ஸ்கந்தா 12 சைவ அத்ர கிருஷ்ணேன விஹிதாः शुभाः 300 பூர்ணமத்யாயாः 18 யுதாः ஸ்மிருதாः. 30 प्रथमे तत्र द्वितीये 12 तु 30 तृतीये तु चतुर्थे 25. இது ஃபுல்லாகவே இந்த அடுத்த வரக்கூடிய 7 ஸ்லோகமே ஒரு சாப்டர், ஒரு ஸ்கந்தத்துலேயும் இது ஒரு அத்தியாயத்துலேயும் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்கிறாரா? ஆமாம். 20 பிரதமே தத்ர, மொத்தம் 18. ஒரு ஸ்கந்தத்துல எவ்வளவு அத்தியாயம் இருக்குன்னு சொல்றாருல மேம்? கரெக்டு. ஆமாம். ஸோ 12 அத்தியாயத்துலேயும் ஒரு இதுலேயும் எவ்வளோ அத்தியாயம், ஒரு ஸ்கந்தத்துக்கு எவ்வளோ அத்தியாயம். ஸோ பிரதமே தத்ர முதல் ஸ்கந்தத்தில் பார்த்தா 20 அத்தியாயம் இருக்குதுல. ரெண்டாவது ஸ்கந்தத்தில் பார்த்தா 12 அத்தியாயம். மூணாவதுல 30 இருக்குது. இதில் திருத்தீயே 3வது ஸ்கந்தத்தில் 30 அத்தியாயங்கள். 4வதுல சதுர்த்தை, 4வதுல 25 25 அத்தியாயம். அப்படி மொத்தமாக கூட்டி பார்த்தா கடைசியில் வருமா இருக்கும். विंशतिः प्रथमे तत्र द्वितीये 12 एव तु 30 तृतीये तु चतुर्थे 25. 35 अध्यायाः पञ्चमे परिकीर्तिताः 31 षष्ठे 40 सप्तमे. ஸோ 35 அத்தியாயம் வந்து 5வது ஸ்கந்தத்தில் பஞ்சமே பரிகீர்த்தி தான் சொல்லப்பட்டிருக்கு. 31 31, 30 + 1. ஸோ 31 அத்தியாயம் வந்து 6வது ஸ்கந்தத்தில். 40 40 அத்தியாயம் 7வது ஸ்கந்தத்தில். 35 अध्यायाः पञ्चमे परिकीर्तिताः 31 तदा षष्ठे 40 च सप्तमे.
तत्त्वसङ्ख्याश्च पञ्चाशत् नवमे तथा त्रयोदश तु सम्प्रोक्ताः दशमे मुनिनाखिल அஷ்டமே எட்டாவது ஸ்கந்தத்தில் பார்த்தோம்னா தத்துவ சங்கியாகாச்சா பஞ்சாஷத் பஞ்சாஷத்துனா 50. ஸோ அதில் நம்பர் வந்து கவுண்ட் பண்ணேன்னா 50 சாப்டர் இருக்குது. நவமே ததா அதே மாதிரி தான், நவமேலே அதே மாதிரிட்டார், ததானா அதே மாதிரினா 50 எட்டாவதுல 9வதுலேயே 50 சாப்டர். திரையோதச தூ சம்பிரோக்தா தசமே 10வது சாப்டர் சின்னது 13 தான். 13 அத்தியாயம் 10வது ஸ்கந்தத்தில் இருக்குது முனிநாக்கில அப்படி பண்ணியிருக்கார். अष्टमे तत्त्वसङ्ख्याश्च पञ्चाशत् नवमे तथा त्रयोदश तु सम्प्रोक्ताः दशमे मुनिना किल तथा च एकादशस्कन्धे चतुर्विंशतिः ईरिताः चतुर्दश एव च अध्यायाः द्वादशे मुनिसत्तमाः. ஸோ ஏகாதச ஸ்கந்தத்தில் 24 சதுர்விம்சத்தின்னு 24 அத்தியாயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. சதுர்தச 14வது ஸ்கந்தத்தில் அத்தியாயாக துவாதசே 12வது ஸ்கந்தத்தில் சதுர்தச 14 சாப்டர் அத்தியாயங்கள் இருக்கிறது. இது இது அமைக்கப்பட்ட சம்ஸ்கிருதாகான்னு வார்த்தையை போட்டார்ல, எப்படி அமைச்சிருக்காருங்கிறத டீட்டெயிலாக சொல்லிட்டார் இந்த ஸ்லோகங்களில். 12 அத்தியாயத்தை முடிச்சிட்டாருங்க. 12 ஸ்கந்தத்தை तथा च एकादश स्कन्धे चतुर्विंशतिः ईरिताः चतुर्दश एव च अध्यायाः द्वादशे मुनिसत्तमाः. एवं संख्या समाख्याताः पुराणे अस्मिन् महात्मना 18 கரெக்டு சகஸ்ரீயா ஸ்ராதா. संख्या च परिकीर्तिता. ஸோ உங்களுக்கு இந்த நம்பர்லாம் கொடுத்துட்டேன், எவ்வளோ அத்தியாயங்கிறத சொல்லிட்டேன். அதை முனி சத்தமா அஸ்மின் மகாத்மாவான அந்த வியாசர் இப்படி பண்ணியிருக்கார். அப்படி மொத்தம் 18,000 ஸ்லோகத்தோடு கூடியது, 18,000 ஸ்லோக சங்கியாக்கள் இருக்குது. பரிகீர்த்திதான அந்த வியாசரால் பாடப்பட்டிருக்கிறது. एवं संख्या समाख्याताः पुराणे अस्मिन् महात्मना 18,000 संख्या च परिकीर्तिता. सर्गश्च प्रतिसर्गश्च वंशः मन्वन्तराणि च वंश अनुचरितं चैव पुराणं पञ्चलक्षणम्. ஸோ இந்த 5 லட்சணம் புராணத்துக்குன்னு சொன்னோம் இல்லையா, அந்த 5 லட்சணத்தை திருப்பி இங்கே எடுத்து சொல்கிறாருங்க. சர்க்கம்னா முதல் கிரியேஷன், ஃபஸ்ட்டு கிரியேஷனில் பிரம்மாலாம் கிரியேட் ஆகிறார் இல்லையா, அவருக்கு வேதம் கொண்டு கொடுக்குறது இதெல்லாம் ஃபஸ்ட்டில் வருது. அதுக்கப்புறம் பிரம்மா பண்ணக்கூடியது 2வது சர்க்கம், பிரதி சர்க்கம்னு பேர் அல்லது விசர்க்கம்னு பேர். ஸோ பிரம்மா பண்ணுறது அதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணுறார் அவர். ஸோ சர்க்கம் இருக்குது, அது ஒரு லட்சணம். சர்க்கம் ஃபஸ்ட்டு கிரியேஷன், அப்புறம் பிரதி சர்க்கம் அல்லது விசர்க்கம் சொல்லக்கூடிய 2வது லட்சணம். அப்புறம் வம்சகம் மனுவுடைய அந்த வம்சங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஒருத்தர் இப்போ இவர் 5 குழந்தைகள் பிறந்தது, சுவாம்புமனுக்கு 5 குழந்தைகள் பிறந்தது எல்லாம் படிக்கிறோமே, அதெல்லாம் வம்ச கதைகள். அப்புறம் மன்வந்திரம், மொத்தம் 14 மன்வந்திரங்கள் இருக்குது. எந்தெந்த மன்வந்திரம் என்னென்ன நடந்தது, பகவான் எப்படி வந்தார், அந்த மன்வந்திரத்தில் யார் இந்திரனாக இருந்தா, இப்படியெல்லாம் மன்வந்திரத்தை பற்றி சொல்லக்கூடியது. இதெல்லாமே புராணத்தில் இருக்குது, எல்லா புராணங்களும் இதெல்லாம் இருக்கும். ஸோ வம்ச அனுச்சரித்தம், அந்த வம்சத்தில் என்ன கதைகள், அந்த மனுவோட பீரியடில் என்னென்ன கதைகள் நடந்தது. சைவ புராணம் பஞ்சலக்ஷணம், இப்படி புராணத்தில் 5 லட்சணங்கள் காட்டப்படுகிறது. सर्गश्च प्रतिसर्गश्च वंशः मन्वन्तराणि च वंश अनुचरितं चैव पुराणं पञ्चलक्षणम्. निर्गुणाया सदा नित्या व्यापिका विकृता शिवा योगगम्या अखिल आधारा तुरीयाया च संस्थिता. ஸோ நிர்குணாயா சதா நித்யா, அவள் நிர்குண வடிவமானவள் தேவி. அவள் ஆனால் என்றைக்கு இருக்கக்கூடியவள், சனாதனமாக இருக்கக்கூடியவள், எப்பொழுது இருக்கக்கூடியவள் நித்யா. வியாபிகா, எங்கும் வியாபகமாக இருக்கா, எங்கே மாயை புகாத இடமே கிடையாது. பகவானுடைய பவர் அது, அதனால் எங்குமே வியாபித்திருக்கக்கூடியவள். விக்ருதா சிவா, அதாவது
விக்ருதாங்கிறது இந்த பகவான்கிட்ட அந்த மாயை செப்பரேட் ஆகி வரும்போது விகாரம் அடைந்து அதனால அவள் விகாரப்பட்டு வரா. ஸோ விக்ருதா சிவா, சிவான மங்களத்தை உடையவள். யோகமாயா அகில ஆதாரா, யோகமாயா பவர் அவள், யோகமாய சக்தி, அகிலத்துக்கும் உலகத்துக்குமே ஆதாரமாக இருக்கக்கூடியவள். துரியா யாச்ச சம்ஸ்திதா. ஸோ துரியாங்கிறது என்னது, எல்லாத்துக்கும் மேலானவள். துரியங்கிறது சொல்லும்போது நாலாவதுன்னு சொல்லும்போது எல்லாத்துக்கும் மேலாக இருக்குது, மற்ற குணங்களையே தாண்டியவள், முக்குணங்களையும் தாண்டி துரிய கதியில் இருக்கக்கூடியவள். யாச்ச சம்ஸ்திதா, நிலை பெற்று இருக்கக்கூடியவள். निर्गुणाया सदा नित्या व्यापिका विकृता शिवा योगगम्या अखिल आधारा तुरीयाया च संस्थिता. யோக கம்யான்னு யோகிகளுக்கு அவளை அடைய முடியும். யோகிகள் தன்னுடைய தியானத்தால் யோக கம்யான யோகத்தினால் அடையக்கூடியவள். तस्याः तु सात्विकी शक्ति राजसी तामसी तथा महालक्ष्मी सरस्वती महाकाली इति ताः स्त्रियः. ஸோ அவளுடைய சாத்விகி சக்தி, அவளுக்கு மூணு விதமான சக்தி உண்டு. சகுன வடிவம் எடுக்கிறோச்சு. சாத்விக சக்தியோடு கூடியவள், ராஜச சக்தியோடு கூடியவள், தாமசி சக்தியோடு கூடியவள். ஸோ அந்த சக்தியை தான் நம்ம பேர் போட்டு சொல்கிறோம். சாத்விக சக்தியாக அவள் இருக்கும் பொழுது, பிரகாசிக்கும் பொழுது மகாலட்சுமி. அடுத்தது ராஜச சக்தியாக இருக்கும்போது சரஸ்வதி. தாமச சக்தியோடு கூடியவளை மகாகாளி. இப்படின்னு அவளுடைய சக்தி தான், அவள்கிட்ட இருந்தே வெளிப்படுற சக்தி தான் அந்த மகாலட்சுமி, சரஸ்வதி, மகாகாளி என்று தாகா ஸ்திரியக. இது தேவி மகாத்மா ஏற்கனவே படித்தவாளுக்கு நம்ம இதை பார்த்துருக்கோம். ஏற்கனவே அவள்கிட்ட வெளியில் வந்தான்னு சொல்லி பார்ப்போம் நம்ம. ஸோ மகாலட்சுமி, சரஸ்வதி, மகாகாளி என்று அந்த 3 ஸ்திரீகளுமே அந்த மாயா, யோக மாயா சக்தியிலிருந்து வந்தவர்கள். शक्ति राजसी तामसी तथा महालक्ष्मी सरस्वती महाकाली इति ताः स्त्रियः. तासां तिसॄणां शक्तीनां देह अङ्गीकारलक्षणः सृष्ट्यर्थं च सम् आख्यातः सर्गः शास्त्रविशारदैः. ஸோ சர்க்கம் இப்போ சர்க்கம் அந்த 5 லட்சத்தில் முதல்ல சர்க்கம் வருதுங்க. ஸோ முதல் சிருஷ்டி. தாசாம் திஸ்ரூணாம் சக்தினாம், இந்த 3 சக்திகளை சேர்த்து கொண்டு, அந்த சக்திகளை வைத்துக்கொண்டு, தேக அங்கீகார லக்ஷணக, அவர்களே ஒரு தேக வடிவில் ஏற்று. ஸோ அந்த சக்தியே தேகமாக வெளிப்படுறது மகாலட்சுமி, சரஸ்வதி, காளின்ட்டு. ஸோ தேகத்தோடு அங்கீகரித்து கொண்டு, அந்த தேக லட்சணத்தோடு கூட சிருஷ்டியர்த்தம் சம ஆக்கியாத்தக, அதை சிருஷ்டி காரணத்துக்காக சம ஆக்கியாத்தகன்னு இதுதான் சர்க்கம். ஸோ இந்த 3 சக்திகளும் தேக ரூபத்தை பெறது தான் முதல் சிருஷ்டி, அதுதான் சர்க்கம் என்று சாஸ்திர விசாரதைகி சம் ஆக்கியாத்தக, சாஸ்திரம் அறிந்தவர்களால் சொல்லப்படுகிறது. அங்கே என்ன சொல்கிறோம், பாகவத்தில் படிக்கிறோச்சே, அங்கே அந்த பிரம்மாவை சிருஷ்டி பண்ணார். நாபி கமலத்துலேருந்து பிரம்மா வந்தார். அப்போ அந்த சமயத்தில் வேதமே அவர்கிட்ட இல்லை. ஸோ மீனவதாரம் எடுத்தார், பகவான் வேதத்தை கொண்டு வந்து கொடுத்தார். இதெல்லாம் சர்க்கம் அப்படின்னு அங்கே சொன்னோம். இங்கே என்ன சொல்கிறா, மகாலட்சுமியாகவும் சரஸ்வதியாகவும் மகாகாளியாகவும் தேவியுடைய சக்திகளை தேகத்தை அங்கீகாரம் பண்ணி கொண்டு வரும்பொழுது அதுதான் முதல் சிருஷ்டி, சர்க்கம் என்று சொல்லப்படுகிறது. சாஸ்திர விசாரதர்கள்லாம் அப்படிதான், விசாரதர்கள் சாஸ்திர நாலேஜ் உடையவர்கள் சொல்கிறார்கள். परिद्रुहिणरुद्राणां समुत्पत्तिः ततः स्मृता पालन उत्पत्तिनाशात्तं प्रतिसर्गः स्मृतः ईत्सः. ஸோ அதுக்கு அடுத்த லிஸ்ட்டில் யாரெல்லாம் வரா, அதான் பிரதிசர்க்கம், அதோட விசர்க்கம். அப்போ தான் இங்கே ஹரி, துருகிண, ருத்ரன். ஹரியார் விஷ்ணு, துருகிண பிரம்மா, ருத்ரன் சிவன். ஸோ இவா 3 பேர் அவளோட உற்பத்தி வருது, சம் உற்பத்திகி ததக, அதுக்கப்புறம் ஏற்படுறது. இந்த 3 சக்திகள் வந்ததுக்கப்புறம் தான் இவாலாம் வரா. இதுதான் பிரதிசர்க்கம். எதுக்கு, ஹரிஹி பாலன, அது விஷ்ணு ரட்சிக்கிறதுக்காகவும், துருகிண உற்பத்தி சிருஷ்டி பண்ணுறதுக்காகவும், ஃபர்தரா சிருஷ்டி பண்ணுறதுக்காகவும், அப்புறம் நாஷார்த்தம் ருத்ர, ஸோ அதில் பிரளயம் லயம் பண்ணுறதுக்காக ருத்ரனும். இதுதான் பிரதிசர்க ஸ்மிருதோஹி சக. ஸோ இவர்கள் யார், இந்த சாஸ்திர விசாரதர்கள் இதை பிரதிசர்க்கம் என்று சொல்கிறார்கள். ஹரி, துருகிண, ருத்ராணாம் சமுத்பத்திஹி
उद्भवानां च राज्ञां वंशप्रकीर्तनं हिरण्यकशिपु आदीनां वंशाः ते परिकीर्तिताः. ஸோ இப்போ அடுத்த வம்சம், அடுத்த லட்சணம் வம்சம்னு சொன்னோம். ஸோ இந்த வம்சம்ங்கிறது என்னதுன்னா சோம சூரிய உத்பவானாம், அதாவது சோம வம்சத்தில் சூரிய வம்சத்தில், அது அங்கே பாகவத்திலையும் பார்க்குறோம் இல்லையா, சந்திர வம்சத்தில் பிறந்த 9th சாப்டர் ஃபுல்லாக அதானே சொல்கிறது. ஸோ அந்த மாதிரி அந்த சந்திர வம்சத்தில் பிறந்தவர்கள், சூரிய வம்சத்தில் பிறந்தவர்கள், அப்படிப்பட்ட ராஜாக்கள், எந்த ராஜாக்கள்லாம் எந்த வம்சத்தில் பிறந்தா அவளுடைய வம்சம் என்னென்ன, அப்படி இந்த இஷ்வாக் வம்சத்துலேருந்து ஆரம்பித்து எல்லாம் பார்க்குறோம் இல்லையா. அந்த வம்சத்தை பற்றி சொல்லக்கூடியது அது வம்சத்துக்கு கீழே வருது. ஹிரண்யகசிபு ஆதீனாம். ஸோ அசுர வம்சத்தில் பார்த்தோம்னா ஹிரண்யகசிபுலேருந்து ஆரம்பிக்கிறது. அதாவது ஆரம்பத்தில் ஹிரண்யாட்சன் ஹிரண்யகசிபு தான் ஆதி தைத்தியர்கள்னு சொல்கிறோம். ஸோ அவர்களேருந்து ஆரம்பித்து அந்த வம்ச கதைகள் சொல்லப்படுகிறது. இது வம்சம் என்று அந்த லட்சணம். सोम सूर्य उद्भवानां च राज्ञां वंश प्रकीर्तनं हिरण्यकशिपु आदीनां वंशाः ते परिकीर्तिताः. स्वायम्भुव मुखानां च मनूनां परिवर्णनं कालसंख्या तथा तेषां தன்வந்தராணி. அது மன்வந்தரம். மன்வந்தரம் சுவாயம்பூலேருந்து ஆரம்பிக்கிறது. சுவாயம்பூ தானே முதல் மனு, ஸ்வயம்பூட்டிருந்து வந்ததுனால சுவாயம்பூன்னு சொல்கிறோம். முதல் மனுக்கு சுவயம்பூ அது பிரம்மாவோட டைரக்டாக வந்ததுனால சுவாயம்பூ. சுவாயம்பூ முதலிய மனுக்கள் 14 மனுக்கள் இருக்காளே, அவளுடைய பரிவர்ணனை, அவளை பற்றி வர்ணிக்கிறது. எந்த மனு யாருக்கு ஏற்றுற குழந்தை அதெல்லாம் வர்ணிக்கிறது. கால சங்கியா ததா தேஷாம், அவள் எவ்வளோ காலம் இருப்பா அதை சொன்ன 71 சதுரயுகம் ப்ளஸ் சர்டன் இயர்ஸ். ஒருத்தருக்கு 6 வருஷமாக ஒரு டிவைட் பண்ணி பார்த்தா தெரியும். 1000 டிவைடட் பை 14. ஸோ அந்த வருஷங்கள் அத்தனை சதுரயுகம், மொத்தம் 1000 சதுரயுகம் 14 பேருக்கும். ஸோ அப்படி அவளுடைய அந்த எவ்வளோ நாட்கள் ஆழ்வார்கள், எவ்வளோ வருஷங்கள் ஆழ்வார்கள், அதுவும் எல்லாம் சொல்லப்படுகிறது. கால சங்கியா ததா தேஷாம், அவர்களுடைய மனுக்களுடைய தத்து மன்வந்தராணிச்சா, அதுதான் தத்து மன்வந்தராணி, அந்தந்த மன்வந்தரங்கள் என்று சொல்லப்படுகிறது. இப்போ நம்ம எந்த மன்வந்தரத்தில் இருக்கோம்? இப்போ நம்ம 7வது வைஸ்வாவத மன்வந்தரம் இல்லையா, வைவஸ்வத மன்வந்தரம். கரெக்டு. விவஸ்வானோட பிள்ளை 7வது மனுவில் நம்ம இருக்கோம். நம்ம स्वयंभुव मुखानां च मनूनां परिवर्णनं कालसंख्या तथा तेषां तत्तन्मन्वन्तराणि च. तेषां वंशानुकथनं वंशानुचरितं स्मृतं पञ्चलक्षणयुक्तानि பவந்தி முனிசத்தமாக. ஸோ இந்த மனுக்களுடைய வம்சத்தை பற்றி சொல்கிறது அது அது ஒரு வம்சம். ஸோ முதல்ல ராஜாக்கள், அந்த ராஜாக்களோட வம்சத்தை பண்ணி சொல்கிறது அது அங்கே ஒரு வம்சம் மொத்தம். இங்கே மனுக்கள் அவளுடைய குழந்தைகள், அந்த வம்சானுகதனம், அந்த வம்சத்தை சொல்லக்கூடியது வம்ச அனுச்சரித்தம். அது பேர் வம்ச அனுச்சரித்தம் அப்படின்னு சொல்லி 5வது லட்சணமாக சொல்லப்படுகிறது. இப்படி 5 லட்சண யுக்தானி, 5 லட்சணங்கள் கூடியது ஒரு புராணம். பவந்தி முனி சத்தமாக. அப்போ எல்லா புராணங்கள்லையும் இது வராமல் இருக்கவே இருக்காது. இது எல்லா புராணங்களும் ரிப்பீட் ஆகும். எல்லா புராணங்களும் எடுத்தாலும் இது தெரியும். ஏன்னா ஒரு புராணத்தை படித்து கூட இது தெரியாமல் போயிடக்கூடாதுன்னு வியாசரோட கருணை. அதனால எல்லாத்துலேயுமே இதை கொண்டு வந்திருக்கார் அவர். तेषां वंशानुकथनं वंशानुचरितं स्मृतं पञ्चलक्षणयुक्तानि भवन्ति मुनिसत्तमाः. स्वपादलक्ष्यं च तथा भारतं मुनिना कृतम् इतिहास इति प्रोक्तं पञ्चमं वेदसम्मतम्. ஸோ சபாத லட்சம்னா, சபாதன்னா ஒரு கால் கூடி, அதாவது ஒரு லட்சத்துக்கு மேலே ஒரு கால் பாகம்னு என்ன அர்த்தம்? 1.25 லட்சம். பாரதம்ங்கிறது மகாபாரதம். 1.25 லட்சம் ஸ்லோகம் உள்ள மகாபாரதத்தையும் முனிவர் பண்ணினார். யார்? வியாசர். ஸோ 1.25 லட்சம் ஸ்லோகம் அந்த மகாபாரதத்தில் இருக்குது. அதை இதிகாசம்னு சொல்லப்படுகிறது. பாரதங்கிறது இதிகாசத்தில் வருது, புராணத்தில் வரல. இது இதிகாச இது புரோக்தம். அது பஞ்சமம் வேத சம்மதம். அது 5வது வேதமாக சொல்லப்படுகிறது. 4 வேதம் சொன்னால் 5வது வேதம் ஒன்று இருக்குது. அது என்னதுன்னா மகாபாரதம். स्वपादलक्ष्यं च तथा भारतं मुनिना कृतम् इतिहास इति प्रोक्तं पञ्चमं वेदसम्मतम्. शौनक उवाच
कानि तानि पुराणानि ब्रूहि सूत सविस्तरं कति संख्यानि सर्वज्ञ श्रोतुकामाः वयं तु इह. போச்சு. அடுத்த களி கேட்டார். 18 புராணம் சொல்கிறேன், அந்த புராணத்தை சொல்லுங்க. அந்த ஒவ்வொரு புராணத்துலேயும் கதி சங்கியானி எவ்வளோ ஸ்லோகம் இருக்குது, எவ்வளோ இது டீட்டெயில்ஸு. ஸோ சர்வஜா உங்களுக்கு எல்லாம் தெரியுமே, அதனால் சவிஸ்தரம் எல்லா புராணங்களும் எவ்வளோ ஸ்லோகம் இருக்குங்கிற விஸ்தாரமாக எங்களுக்கு சொல்லுங்க. ஸ்ரோத்துகாமா வயம் தூயிக, நாங்கள் ரொம்ப கேட்கறதுக்கு ஆசையோடு தான் உட்காந்துருக்கோம். ஒவ்வொரு புராணத்துலேயும் அவர் எவ்வளோ ஸ்லோகம் பண்ணியிருக்கார், ஏன்னா 1.25 லட்சம் மகாபாரதம் சொல்லிட்டார், இப்போ இதிகாசம்னு விட்டார். அப்போ புராணங்களையும் சொல்லுங்க, இவ்வளோ நம்பர் இருக்குன்னு சொல்லுங்க எங்களுக்குன்னு கேட்குறான். शौनक उवाच कानि तानि पुराणानि ब्रूहि सूत सविस्तरं कति संख्यानि सर्वज्ञ श्रोतुकामा वयं तु इह. कलिकाल विभीता स्मः नैमिषारण्यवासिनः ब्रह्मणा अत्र समादिष्टाः चक्रं दत्त्वा मनोमयम्. ஸோ நாங்கள் ரொம்ப பயந்து போய் இருந்தோம். கலிகால விபீதாக, கலிகாலம் வருதே, கலிகாலத்தில் நாங்கள் எப்படிலாம் இருப்போம், எங்கே இருப்போம், எங்களுக்கு எல்லா இடத்துலையும் ஆபத்தாக இருக்கேன்னு நாங்கள் பயந்து போய் இருந்தோம். ஸ்மகன இருந்தோம். நைமிஷாரண்ய வாசினக, இப்போ நைமிஷாரணில் வந்து நாங்கள் இருக்கோம். நைமிஷாரண்யத்தில் இப்போ நாங்கள் இருக்கோம்னா பிரம்மனா மனோமயம் சக்கரம் தத்வா, பிரம்மா என்ன பண்ணினாராம், நீங்கள் ரொம்ப பயந்து போயிருக்கேன், நான் ஒரு சக்கரம் தரேன். அது வந்து மனோமய சக்கரம், அது மனசால் தானே மனோசினால் உண்டாக்கின ஒரு சக்கரம், அதை கொடுத்தாராம். அரே நாங்கள் எங்கே போய் இருப்போம்னு பயந்து போய் பிரம்மாட்ட போய் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கா இந்த முனிவர்கள். அதனால் அவர் என்ன பண்ணுறார், மனசினாலே ஒரு சக்கரத்தை ஏற்படுத்தி கொடுத்து பிரம்மணா அத்திர சமாதிஷ்டாக, பிரம்மா எங்களுக்கு சொன்னார். பிரம்மணான பிரம்மாவால் சமாதிஷ்டாக எங்களுக்கு ஆர்டர் கொடுத்தார், ஒரு சக்கரத்தை உண்டாக்கி கொடுத்தார். அப்புறம் எங்களுக்கு ஒரு ஆர்டரையும் கொடுத்தார்னு சொல்கிறார். नैमिषारण्यवासिनः ब्रह्मणा अत्र समादिष्टाः चक्रं दत्त्वा मनोमयम्. कथितं तेन नः सर्वान् गच्छन्तु एतस्य पृष्ठतः नेमिः संशीर्यते यत्र स देशः पावनः स्मृतः. ஸோ நான் இதை கொண்டு போங்க, கதிதம் அவர் சொன்னார், தேன கதிதம் அந்த பிரம்மாவால் சொல்லப்படுது. என்னது, நகை எங்களுக்கு சர்வான் கச்சந்து போங்கோ, நீங்கள் இந்த சக்கரத்தை அப்படியே உருட்டிட்டு போங்க, முன்னாடி போட்ட சக்கரம் ஏதாசிய பிரிஷ்டத்தக, அந்த சக்கரம் முன்னாடி போட்டால் நீங்களாம் அது பின்னாடியே போயிட்டே இருக்கும். இந்த சக்கரம் ஒரு இடத்துல போய் இதோட நேமின்னு எட்ஜு, இந்த சக்கரத்தோட எட்ஜு என்னாகும், ஒரு இடத்துல போனோடனே வெடிச்சிடும். ஷீரியத்தே சம்ஷீரியத்தே, அப்படியே சிதிலமாக ஒன்றுமில்லாமல் அந்த நேமி வந்து அந்த அதோட எட்ஜெல்லாம் உடஞ்சி சிதிலமாகி ஒரு இடத்துல போய் நின்றுடும். அது அந்த சக்கரம் அது எந்த இடத்துல நிற்கிறதோ அந்த தேசம் பாவனகா ஸ்மிருதா, அந்த தேசத்தில் வசிக்கிறதுக்கு யோக்கியமான இடம், அதுதான் புண்ணிய ஸ்தலம், அங்கே போய் இருங்கோ அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. யாரு, பிரம்மா. கதிதம் தேன நஹ சர்வான் கச்சந்து ஏதஸ்ய பிருஷ்டதः नेमिः संशीर्यते यत्र स देशः पावनः स्मृतः. कलेः तत्र प्रवेशः न कदाचित् संभविष्यति तावत् तिष्ठन्तु तत्र एव यावत् सत्ययुगं पुनः. சூப்பராக இருக்கு. இப்போ நம்மளே போய் நைமிஷாரத்தில் உட்காந்துருக்கலாம் போட்டிருக்கேன். கலியே அங்கே வரமாட்டான்ட்டாரு, கடைசி வரைக்கும் சத்தியயுகம் வரது வரைக்கும் அங்கே உட்காந்துருக்கலாம் போட்டிருக்கேன். கலேகே தத்திர பிரவேசக, கலி வரவே மாட்டான்னுட்டார். நான் கதாச்சித் ஒரு நேரம் கூட கலி அங்கே வரவே முடியாது. சம்பவிஷ்யத்தி, அந்த காரியம் நடக்கவே நடக்காது. நீங்கள் போய் அந்த இடத்துல இருந்தேலனா தாவத்திஷ்டந்து, அங்கேயே இருங்கோ நீங்களாம். யாவத் சத்தியயுகம் புனக, கலிகாலம் முடிஞ்சு சத்தியயுகம் அடுத்து கிருதயுகம் வருமே, சத்தியயுகங்கிறது கிருதயுகம் வர்றது வரையிலும் கலி அங்கே வரவே முடியாது. அந்த இடம் தான் சேஃபஸ்ட் பிளேஸு, நீங்கள் அங்கே இருங்கோட்டார். कलेः तत्र प्रवेशः न कदाचित् संभविष्यति तावत् तिष्ठन्तु तत्र एव यावत् सत्ययुगं पुनः. तच्छ्रुत्वा वचनं तस्य गृहीत्वा तत्कथानकं चालयन् निर्गतः तूर्णं
सर्वदेशदिदृक्षया ஸோ அதை கேட்டுட்டு தத்வச்சனம் ஸ்ருத்வா அந்த கதையை அவர் சொன்னதை கேட்டுட்டு கிரகித்வா அதை எடுத்துட்டா அந்த இதை வாங்கிட்டா சக்கரத்தை வாங்கிட்டா தத் கதானகம் ஸோ அவர் அந்த கதையை சொல்லிட்டார் இல்லையா அந்த இடத்துல களி வராதுன்னு சொல்லிட்டாரு அதனால சாலையன் அந்த சக்கரத்தை ஓட்டிகிட்டே போகிறான் முன்னாடி போகிறது அந்த சக்கரம் ஸோ நிர்கதக தூர்ண வேகமாக போகிறான் சர்வதேச திதிருட்சையா ஸோ எல்லா தேசத்தையும் பார்த்துட்டே சக்கரத்தை உருட்டுட்டே போயிட்டு இருக்கா இது எங்கே போய் சிதிலமாக போகிறது பார்த்துன்னு போயிட்டு இருக்காவா तच्छ्रुत्वा वचनं तस्य गृहीत्वा तत्कथानकं चालयन्निर्गतः तूर्णं सर्वदेशदिदृक्षया प्रीत्य अत्र चालयन् चक्रं नेमिः शीर्णः अत्र पश्यतः तेन इदं नैमिषं प्रोक्तं क्षेत्रं परमपावनम् ஸோ அப்படி சக்கரத்தை போடும்போது நேமிகி அந்த சக்கரத்தோட எட்ஜு பிரேத்திய அத்திரனா ஏத்திய அத்ரா பிரேத்தியானா அந்த இறந்த பிறகு அர்த்தம் கிடையாது இன்னொன்று இதில் வந்து சக்கரத்தோட நேமி உடஞ்சி போயிடுது அப்படின்னு சொன்னால் சிதிலம் ஆகிடுதுன்னா அதுக்கும் அதோட எண்டுன்னு வச்சுக்கலாம் அதோட டெத்து அந்த சக்கரத்தோட டெத்து ஸோ பிரேத்தி அத்திரனா இங்கே வந்து அது சிதிலம் ஆகிடுது சீர்ணம் ஆகிடுது அத்திர பஷ்யத்தக நாங்கள் பார்த்துட்டே இருக்கும்போது இறைவன் நைமிஷானத்தில் உட்காந்துருக்கா இந்த இடத்துல வந்து அது வந்து அந்த நேமி சிதிலம் ஆகிடுது தேன இதம் நைமிஷம் புரோக்தம் அதனால இந்த இடத்துக்கே நேமி உடஞ்சி அந்த இடத்துல இருக்கிறனால நைமிஷம் என்று இதுக்கு பேர் ஏற்பட்டது புரோக்தம் அந்த நேமி வந்து உடஞ்சதுனால தான் இதுக்கு நைமிஷம்னே பேர் க்ஷேத்திரம் பரமபாவனம் ரொம்ப புனிதமான ஸ்தலம் அந்த நைமிஷாரண்யம் அப்போ அரண்யமாக இருந்திருக்கு அதனால அரண்யம்னா காடு நைமிஷ அரண்யம்ங்கிற பேர் நேமி உடைஞ்சதுனால நைமிஷம் அரண்யமாக இருந்ததுனால நைமிஷ அரண்யம் அப்படி தான் பேர் அதுக்கு ஸோ பரம பாவனமான இடம் ரொம்ப புனிதமான இடம் இந்த நைமிஷாரண்யம் चक्रं नेमिः शीर्णः अत्र पश्यतः तेन इदं नैमिषं प्रोक्तं क्षेत्रं परमपावनम् कलिप्रवेशः न एव अत्र तस्मात् स्थानं कृतं मया मुनिभिः सिद्धसङ्गैश्च कलिवीतैः महात्मभिः ஸோ கலிப்பிரவேசக நைவ அத்ரா இங்கே வரவே வராது பிரம்மாவே சொல்லிட்டார் இங்கே களி வரவே மாட்டானீங்க ஆகவே தஸ்மாத் ஸ்தானம் கிருதமையா அதனால தான் சவுனகர் சொல்லிட்டு இருக்கார் சூத பௌராணிகரே நாங்கள் அதனால தான் இந்த இடத்துல வந்து உட்காந்துட்டோம் நாங்கள் இந்த இடமே ஒரு ஸ்தானமாக பண்ணிட்டோம் நாங்கள் முனிபிகி சித்த சங்கைஷா ஸோ யாரெல்லாம் முனிவர்கள்லாம் அந்த கலிபீதைகி கலினால் பயந்து போயிருப்பாளே அந்த முனிவர்கள்லாம் இங்கே வந்துட்டான் ஸோ சித்த சங்கைகர் சித்தர்கள்லாம் கூட இங்கே இருக்கா ஸோ சித்தர்கள் கலிக்கு பயந்த முனிவர்கள் மகாத்மபிகி அப்பையாரோட மகாத்மகள் எல்லாம் இந்த இடத்துல வந்து இருக்கா ஸோ நைமிஷாரண்யத்தில் போய் முதிச்சிட்டு வருது அவ்வளோ பாவனமான ஒரு இடம் ஏதோ புண்ணியத்தில் போயிட்டு வந்தேன் அயோத்தியாவுக்கு போகிற போது நைமிஷாரண்யத்துக்கெல்லாம் போயிட்டு வந்தேன் ரொம்ப விசேஷமாக ஒரு சந்தோஷமாக இருக்குது இதெல்லாம் படிக்கிற வச்சு कलिप्रवेशः न एव अत्र तस्मात् स्थानं कृतं मया मुनिभिः सिद्धसङ्गैश्च कलिवीतैः महात्मभिः पशुहीनाः कृता यज्ञाः पुरोडाश आदिभिः किल काल अतिवाहनं कार्यं यावत् सत्ययुग आगमः ஸோ பசுஹீனாகா கிருதா யஜ்ஞாகா அதாவது அங்கே பசுவதையெல்லாம் பண்ணக்கூடாது ஸோ பசுஹீனாகனா பசுவதை இல்லாமல் அந்த யாக பசு இல்லாமல் தான் அந்த யாகங்கள்லாம் செய்யப்படும் கிருதா யஜ்ஞாகா யாகங்கள்லாம் செய்யப்படுகிறது புரோடாஷாதமி புரோடாஷாதம்னு இது பாலில் பண்ணக்கூடிய பால் பொங்கல்னு சொல்லுவாள் புரோடாஷம் அப்படின்னு பேர் இது இல்லாட்டா சருன்னு பேர் ஸோ அந்த இதெல்லாம் அந்த மாதிரி நேவித்தியம் தான் அந்த யாகத்துக்கு அதனால அந்த யாகம் பண்ணுவார்கள் கால அதிவாகனம் அந்த காலத்தை கழிக்கணும் அந்த நைமிஷானத்தில் இருந்துட்டு காரியம் அது செய்யப்பட வேண்டும் காலத்தை அவ்வாறு யாகங்கள் பண்ணிக்கொண்டு புரோடாஷம் வச்சுட்டு கவியெல்லாம் பண்ணிட்டு யாவத்து சத்தியயுக ஆகமக நாங்கள் அந்த மாதிரி இருக்க வேண்டும் எவ்வளவு நாள் எப்போ சத்தியயுகம் வருமோ அது வரைக்கும் நாங்கள் அங்கே இருக்க வேண்டும்னு சொல்கிறார் இங்கே சவுனகர் पशुहीनाः कृता यज्ञाः पुरोडाश आदिभिः किल काल अतिवाहनं कार्यं यावत् सत्ययुग आगमः
वाक्ययोगेन सम्प्राप्तः सूतात्मं च अत्र सर्वथा कथयाद्य पुराणं हि पावनं ब्रह्मसम्मतम्. ஸோ சூத பௌராணிகரே பாக்யயோகேன சம்பிராப்தக சாத்திர, அதாவது எங்களோட ஏதோ ஒரு பாக்கியம், அதனால தான் பிரம்மா சொல்லி நாங்கள் இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கோம். நாங்கள் அத்திர சர்வதா, ஸோ என்றைக்குமே ஒரு நல்ல பாக்கியத்தை கூடி இருக்கிறதுனால தான் எங்களுக்கு இந்த இடம் கிடச்சிது. கதையா அத்திய புராணம் ஹி பாவனம், இன்றைக்கி அந்த புராண கதையை நீங்கள் சொல்லுங்கோ, பாவனமான கதையை. பிரம்மசம்மதம், பிரம்மசம்மதம்னு இருக்குது பிரம்மத்தை பிரதிஷ்டை பண்ணி நம்மள்கிட்ட கொண்டு தரக்கூடியது, பிரம்மத்தை கொண்டு நம்மள்கிட்ட வந்து அப்படியே அடைவிக்கக்கூடிய புராணம் அது. ஸோ பிரம்மசம்மதம், பிரம்மத்தையே அப்படி சம்மதிக்கக்கூடியதான நம்மள்கிட்ட கொண்டு தரக்கூடியதான புராணம், அதை சொல்லுங்க. भाग्ययोगेन सम्प्राप्तः सूतत्वं च अत्र सर्वथा कथय अद्य पुराणं हि पावनं ब्रह्मसम्मतम्. தொம்சான்ட்டார், நீங்களும் இந்த பாக்கியத்தோடு தான் வந்திருக்கேன்னு அவரையும் உயர்த்தி சொல்கிறாங்க. தொம்சா सूत शुश्रूषवः सर्वे वक्तात्वं मतिमान् अथ निर्व्यापारा वयं न्यूनम् एकचित्ताः तथैव च. சுஷூஷவக சர்வே சூதா, நாங்கள் எல்லாரும் கேட்கறதுக்கு ஆசையாக இருக்கோம், நாங்கள் கேட்கக்கூடியவர்கள் ஸ்ரோதாக்கள் நாங்கள்லாம். தொம் பக்தா, நீங்கள் கதை சொல்லக்கூடியவர், நீ பக்தாவாக இருக்கிறீர். மதிமான், ஏன்னா நீங்கள் சர்வஜர், உங்களுக்கு எல்லாம் தெரியும், புத்திசாலி, அதனால் நீங்கள் கதை சொல்கிற பிளேஸில் நீங்கள் இருக்கேன். நிர்வியாபாரா வயம் நூனம் ஏகச்சித்தாக ததைவச்ச. ஆனால் நம்ம 2 பேருக்கும் ஒரு இதில் ஒரு ஒற்றுமை இருக்குது. ஏன்னா 2 பேருமே லோக வியாபாரம் கிடையாது, நிர்வியாபாரம். இங்கே லோக விவகாரம் நம்ம 2 பேருக்குள்ள கொடுக்கல் வாங்கல் ஏதாவது இருக்கா? ஒன்றும் கிடையாது. நீங்கள் தேவி கதையை சொல்கிறேன், நாங்கள் தேவி கதையை கேட்குறோம், அவ்வளோதான். இதுதான் லோக வியாபாரம். நம்மள்கிட்ட நிர்வியாபாராக, வியாபாரம் நம்மள்கிட்ட லோக வியாபாரம் கிடையாது. வயம் நூனம் ஏகச்சித்தாக, ஒரே சித்தம் நம்ம 2 பேருக்குமே. நீங்கள் சொல்லக்கூடியவருக்கும் தேவியை பற்றியே நினைவு, கேட்கக்கூடியவா நாங்களும் தேவியை பற்றியே நினைவு. அதனால் ஒரே சித்தத்தோடு கூட ஒருமித்து நீங்கள் கதை சொல்ல போகிறேன், நாங்கள் கேட்க போகிறோம். सूत शुश्रूषवः सर्वे वक्तात्वं मतिमान् अथ निर्व्यापारा वयं नूनम् एकचित्ताः तथैव च. सूत भवति गायुः तापत्रय विवर्जितः कथय अद्य पुराणं हि पुण्यं भागवतं शिवम्. ஆகவே நீங்கள் சூதரே தீர்க்க ஆயுசோடும் தாபத்ரய விவர்ஜிதக, எந்த விதமான தாபங்களும் உங்களை தாக்காத மாதிரி இருங்கள், ஆகுங்கள், அவ்வாறு இருங்கள். அவருக்கு ஒரு மங்களம் சொல்கிறான். ஸோ கதையாதிய புராணம் ஹி, புண்ணியமான புராணம், பாகவத புராணம், சிவமான புராணம், புண்ணியமான புராணம். கதையா அத்யா, இன்று எங்களுக்கு சொல்லுங்கள். तापत्रय विवर्जितः कथय अद्य पुराणं हि पुण्यं भागवतं शिवम्. यत्र धर्म अर्थ कामानां वर्णनं विधिपूर्वकं विद्यां प्राप्य तया मोक्षः कथितः मुनिना किल. ஸோ எங்கு தர்ம அர்த்த காமானான்னு இந்த ஊரில் கிடைக்கக்கூடிய இல்லையா புருஷார்த்தங்கள். ஸோ தர்ம அர்த்த காமம் வர்ணனம் விதிபூர்வகம், அதாவது அந்த ரூல்ஸு, தர்ம அர்த்த காமம் கிடைக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், தேவியை எப்படி துதிக்கணும், இப்படியெல்லாம் விதிப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இப்படிப்பட்ட பாகவதம் எந்த பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதோ, வித்யாம் பிராபியதையா மோட்சக, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, பிரம்மத்தை எப்படி அடையிறது, அந்த தேவி எப்படி அடையிறது பிரம்மத்தை. ஸோ அப்படிப்பட்ட பிரம்ம வித்யை அதுவும் சொல்லப்பட்டிருக்கு. பிராபிய தயா மோட்சக, அவளாலே மோட்சம் அடைவிக்கக்கூடிய வழி அதில் சொல்லியிருக்கு. கதிதகா முனினா கில, முனிவரால் அந்த பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. முனிவர் யார்? வியாசரால் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா அந்த கதையில். வைபாயனேன முனினா கதிதம் யச்ச பாவனம் ந கிருப்யாமஹ வயம் சூத கதாம் ஸ்ருத்வா மனோரமாம். ஸோ துவைபாயனேன முனினா, துவைபாயனரும் அவரும் வியாசர் தான். அவர் தீபத்தில் பிறந்தார். ஒரு தீபத்தில் போட்டுட்டு போயிட்டா குழந்தைய. சத்தியவதியும் பராசரரும் போட்டில் போயின்னு இருக்கா. அப்போ அவள் குழந்தை பிறக்கும்போது அந்த தீபத்தில் போட்டுடுறா. பதரி சண்டம்னு பேர். பதரின்னா இழந்த மரங்கள் நிறைந்த ஒரு தீபம்.
அந்த தீபத்தில் அவர் பிறந்தார். அங்கே போட்டு போயிட்டா இல்லையாவா? அப்போ அந்த தீபத்தில் பிறந்ததுனால துவைபாயனக, அந்த வழியில் பிறந்தவர், தீபத்தின் வழியில் பிறந்தவர். அதனால வியாசருக்கு துவைபாயனர்னு பேர். பாதராயணர்னு ஒரு பேர். ஏன்னா பதரி சண்டம், அந்த பதரி புதர்கள், இலந்தை மர புதரில் பிறந்ததுனால பாதராயணர், பாதர அயனக வழி, அந்த பத்ரி மரங்கள் நிறைந்த வழியில் பிறந்ததுனால பாதராயணர், துவைபாயனர், வேதவியாசர் எல்லாம் ஒரே ஆளை குறிக்கிறது வியாசர். ஸோ அப்படி துவைபாயனேன முனினா, துவைபாயன வியாசரால் சொல்லப்பட்ட இந்த கதிதம் யச்ச பாவனம், புனிதமான இந்த கதையை ந திருப்தியாமகா வயம் சூத, கேட்கறதுக்கு அவ்வளோ ஆசை இருக்குது, எங்களுக்கு திருப்தியே வரப்போகிறது இல்லை, நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கோம், நாங்கள் கேட்டுகிட்டே இருக்கோங்கிறா. வயம் சூத கதாம் சுத்வா மனோரமாம், மனசை ரமிக்க வைக்கக்கூடிய கதை, அதை கேட்டு கேட்டு திருப்தியே வரப்போகிறதில்லை, நீங்கள் சொல்லுங்கோ. द्वैपायनेन मुनिना कथितं यच्च पावनं नातृप्यामः वयं सूत कथां श्रुत्वा मनोरमाम्. सकलगुणगणानाम् एकपात्रं पवित्रम् अखिलभुवननामतुः नाट्यवत् यद्विचित्रं निखिलमलगणानां नाशकृत्कामकन्दं प्रकटय भगवत्या नामयुक्तं पुराणम्. மாத்துகு அகில புவன மாத்துகு நாட்டியவத். ஓகே மேம். சகல குணங்களானாம் ஏகபாத்திரம், எல்லா குணங்களோடு கூடிய இந்த புராணம், சகல குணங்களெல்லாம் நமக்கு வாரி வாரி வழங்கக்கூடிய தேவையோட குணங்களை சொல்ல போகிறது. அப்படி எல்லா குணங்கள் நிறைந்த இந்த ஒரே ஒரு இடம், ஒரு பாத்திரம் என்னன்னு பார்த்தா தேவி பாகவதம், பவித்திரமான புராணம். அகில புவன மாத்துகு, யாருடைய கதை இது? உலகத்துக்கெல்லாம் தாயாக இருக்கக்கூடிய அவளுடைய கதை. நாட்டியவத்து எத் விசித்திரம், அதாவது அந்த ஒரு நாடகம், நடனம் நிறைந்த நாடகம் வந்து பார்க்குறோச்சே எவ்வளோ அற்புதமாக இருக்குமோ, விசித்திரமாக இருக்குமோ. தேவியுடைய நாடகம் இது, மாயையில் தானே பண்ணுறா தேவி, மாயா தானே, அந்த மாயா ரூபிணியோட லீலை, அப்பேற்பட்ட அந்த லீலை, விசித்திரமான லீலையை சொல்லக்கூடிய கதை இது. நிகில மலகணானாம், மலகணானாம் சொன்னான பாபம் நிறைந்தவர்களுக்கு. ஸோ காமகந்தம் நாசக்கிருத்து, மலம்னா குற்றம், பாபம். ஸோ அதாவது காமகந்தம் நிகில மலகணானாம், எல்லா பாவங்களும் இருக்கக்கூடியவர்களுடைய மொத்தமான அந்த காமகந்தம், வேரோட, கந்தம்னு வேர், அந்த காமம், அந்த ஆசையை வேரோடு நாசக்கிருத்து, நாசம் பண்ணக்கூடிய பாகவதம் இது. பிரகடய பகவத்யா நாமயுக்தம் புராணம், பகவதி என்ற பேரோடு கூடி இருக்கக்கூடிய அந்த தேவி பாகவதத்தை சொல்லுங்கள், பிரகடய பிரகாசப்படுத்துங்கள். सकल गुणगणानाम् एकपात्रं पवित्रम् अखिल भुवनमातुः नाट्यवद्यद्विचित्रम् निखिलमलगणानां नाशकृत् कामकन्दं प्रकटय भगवत्या नामयुक्तं पुराणम्. इति श्रीमद्देवी भागवते महापुराणे अष्टादशसाहस्र्यां संहितायां प्रथमस्कन्धे ग्रन्थसंख्या विषयवर्णनं नाम द्वितीयोऽध्यायः. सर्वं जगदम्बार्पणमस्तु.